அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நற்செய்தியை பெற்றுக்கொள்வதற்காய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற விசேஷித்த வசனமானது எசேக்கியேல் 44:23 தூய்மையானவற்றையும் பொதுவானவற்றையும் பிரித்தறியவும், தீட்டானதையும் தீட்டற்றதையும் பகுத்து ஆராயவும் அவர்கள் என் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா 4 வார்த்தைகள் பிரயோகப்படுத்திருக்கிறது. தூய்மையானவற்றையும் பொதுவானவற்றையும். எது தூய்மை? த ஹோலினஸ் எதில் இருக்குது? பரிசுத்தம் எதில் இருக்குது? சாதாரணமான மனித வாழ்க்கையில் எதெல்லாம் தேவை? பொதுவானவற்றை நமக்கு பிரித்து பார்க்க தெரிந்திருக்க வேணும். ஆனால் இந்த மனித வாழ்க்கையிலும் ஹோலினஸ்குள்ளேயும் எது தீட்டு எது தீட்டில்லாதது என்பதை பகுத்து ஆராய்ந்து அறிந்து கொள்கிற உள்ளம் வேண்டும். இது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு வசனமாக தோன்றுகிறது. இதுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப ஆழமான விளக்கங்கள், மறைப்பொருட்கள் இருக்கிறது. அதனால தான் அடுத்த வரி பாருங்க, இதை தெரிந்து கொண்டவர்கள், ஞானமிக்கவர்கள், மறைப்பொருளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்க, எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி. அவர் பேசுகையில் இதை நான் சொன்னதுனால படித்தாலும் சரி, இல்லை யாரோ அதை எடுத்துக்கொண்டு போய் சொன்னாலுமே புரியாது. அவர்கள் என் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு உண்டான ஞானத்தை பெற்றுக்கொள்பவர் தான் இதை விளக்கவே முடியும் என்று சொல்கிறார். ஏன் இதை விளக்கி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், இதை என் மக்களுக்கு கற்றுக்கொடு என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இஸ்ரேல் ஜனத்தை ஆண்டவர் தனக்கென தேர்ந்தெடுத்து கொண்டார். இதை போன்ற மறைப்பொருளின் காரியங்களை அறிந்து கொள்ள தான் தன்னுடைய மக்கள் மற்ற இனத்தாரை விட வேறுபடுத்தினவர்களாக 3 காரியங்களை சொல்கிறேன். தெளிவுள்ளவர்களாக, உணர்வுள்ளவர்களாக மற்றும் விழிப்புள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதனால தான் ஒரு ஆழ்ந்த மறைப்பொருட்களையெல்லாம் தன் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். 3 காரியம் என்னென்ன? தெளிவுள்ளவர்களாக, உணர்வோடு இருப்பவர்களாக, விழிப்புள்ளவர்களாக இருக்கும்படி தான் மறைப்பொருட்கள் உங்களிடத்தில் வருகிறது. அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கும் கூட நீங்களும் பிரித்தறியவும் பகுத்து ஆராயவும் தெளிவுள்ளவர்களாக, உணர்வுள்ளவர்களாக மற்றும் விழிப்புள்ளவர்களாக ஆகும்படி இந்த செய்தி உங்களிடத்தில் வருகிறது. ஆண்டவருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த நேரத்திலும் ஒரு நிமிடம் ஜெபித்து, ஆண்டவருடைய ஆவி நம்மேல் இருந்து இந்த செய்தியை அப்படியாகவே நாம் உள்வாங்கிக் கொள்ள நாம் அவரிடத்திலே கிருபையை கேட்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த செய்தியை கேட்கப் போகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திரணும். என் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீர் ஆவல் பட்டதனால் இதோ இன்றைய நாளிலும் கூட இதை கேட்கிற மக்களுக்குள்ளாக இந்த செய்தி அவர்கள் உள்ளத்திலே சென்று பெரியதொரு மன மாற்றத்தை ஏற்படுத்தி விழிப்புள்ளவர்களாய் இருக்கும்படி நீர் செய்வீராக. இந்த இடத்துல நான் மறைக்கப்பட்டு நீர் வெளிப்படுவீராக. ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இப்பொழுதிலிருந்து நீர் அசைவாடுவீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தி ஒரு ஆழ்ந்த மறை உண்மைகளை கொண்டதனால் நீங்கள் தெளிவாக முதல்ல நீங்களே உங்களை பாடியை அலர்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்றையும் கூட நீங்களாக சிந்திக்காமல் ஆவியானவர் சொல்லுகிற பாதையிலேயே நீங்கள் நடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நாம் 1 கொரிந்தியர் 12 பார்க்கிறோம். அருங்கொடைகள் பல உண்டு. இப்போ போதிக்கிற வரமாக இருக்கட்டும், அந்நிய பாஷை வரம், நோய்களை சுகப்படுத்துவது என்று. அதில் ஒரு முக்கியமான ஆவியானவருடைய வரமானது ஆவிக்குரியவற்றை பகுத்து அறியும் ஆற்றல். இன்றைக்கு மனிதர்களை மனிதர்களாகவே ஏற்றுக்கொண்டு அதை பகுத்து ஆராயாமல் நாம் பழகுவதனாலே, ஆழமாக ஒரு சிநேகிதத்தை ஏற்படுத்துவதனாலே நிறைய காயங்களை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போது நிறைய இடத்துல ஏமாற்றம், வருத்தம், கவலைகள், அவமானம் என்று பலவற்றையும் நாம் அனுபவிக்கும் பொழுதுதான் இவர்களை நாம் புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவர்களாகவும் ஆவிகள் செயல்படுகிறது. இந்த ஆவிகளை
பகுத்து ஆராய்ந்து பிரித்தறிய இன்றைய செய்தி உங்களுக்கு கண்டிப்பாய் உதவ போகிறது. ஆம், இந்த ஆவிகளானது 3 வகையாக செயல்படுகிறது. ஒன்று, கடவுளின் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். அது ஒரு அனுபவமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கும். இதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். இவங்க ஜெபிப்பதிலும் வல்லமையாய் கடவுளுடைய காரியத்தில் செயல்படுவதிலும் அவருடைய சித்தத்தில் நிலைத்திருப்பதிலும் அதிக ஆர்வமுடையவர்களாய் இருப்பார்கள். உலக போக்கிலும் கூட மிகுந்த தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் பொறுமையோடு நிதானத்தோடு இருக்கிறவர்கள்தான் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். மற்ற 2 வகைகளை குறித்து தான் இன்றைக்கு நாம் அதிகமாய் பார்க்க போகிறோம். இந்த 2 ஆவிகள், மனித ஆவி ஒன்று, தீய ஆவி ஒன்று. இந்த மனித ஆவி தீய ஆவிக்குள்ளாக 2ற்குள்ளாகவும் செயல்பாடுகள் இருக்கிறது. இது எப்படி, இதற்குள்ளாக எத்தனை வகையான ஆவிகள் செயல்படுகிறது என்பதை நாம் இப்பொழுது ஆழமாக பார்க்க போகிறோம். ஆகவே முதலாவதாக மனித ஆவி. இப்போ நம்ம எல்லாருமே உலகத்தில் மூச்சு விட்டு கொண்டு காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டு வேலைகளை செய்து வேலைக்கு செல்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய குடும்பத்தை குறித்து தான் நமக்கு கவலைகள் இருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக எதை செய்வது, எதுவும் சரியாக நடக்காத பொழுது மனக்கவலையோடும் இருக்கிறோம். மற்றவர்களை குறித்து, பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சொந்த பந்தங்கள், இவர்களை குறித்து கவலைகளும் நம் உள்ளத்திலே எழுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சலனமான ஒரு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நினைவு கூர்வது என்பது மனித ஆவிகள். ஆனால் இந்த மனித ஆவியின் வாழ்க்கையிலே நாம் பல காரியங்களை நாம் தவறான காரியங்களாகவும் செய்கிறோம். எப்படி என்று சொன்னால், நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே பொய், புரட்டு, புரணி பேசுதல், இப்படி பாவமான வாழ்க்கை என்று பல வகையான தவறுகளும் உள்ளே வருகிறது. ஆனால் மனித ஆவியிலே இருக்கிற நாம் இது எல்லாம் சகஜம்தான், இந்த உலகத்தில் இது இல்லாமல் நம்ம வாழ முடியாது என்று சொல்லி அதை நாம் கலந்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு சுத்தமான பரிமள தைலம் போன்றவர். இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருந்தாலும் கூட சுத்தமான ஒரு பரிமள தைலத்தில் மனித ஆவியினால் நிறைந்து நீங்கள் சோம்பேறித்தனமாய் இருப்பது, தன்னுடைய எண்ணங்களிலே சுயநலமாய் வாழுவது, பண ஆசையினோடே வாழுவது, பொய் புரட்டிலே வாழ்வது, இப்படி எதை ஒன்றை நீங்கள் யார்கிட்ட சண்டை போட்டுட்டு வரலாம், எதை ஒன்றை ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுதெல்லாம் இந்த பரிசுத்த பரிமள தைலத்தில் நீங்கள் 2 சொட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ உங்களிடத்துல இந்த பரிசுத்தம் என்ன பண்ணும்னா, அது கலப்படமாகி விடுகிறது. அந்த இடத்துல முழுமையாக இருப்பதில்லை. அதனால தான் இன்றைக்கி டெய்லி கடவுளை தேடுறவங்களா இருக்கலாம், கோயிலுக்கு போகிறவங்களா இருக்கலாம், பக்தி மார்க்கமாக இருக்கலாம், ஆனாலும் மனித ஆவியிலே தான் அவங்க வீடுகள் வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் 2 சொட்டு, ஒரு சொட்டு நீங்கள் விட்டாலும் கலப்படம் தான் அது அந்த இடத்துல. அப்போ அவருக்கு பிரியமாய் நடக்கிறதுங்கிறது ரொம்ப கடுமையான ஒரு முயற்சி. அது ரொம்ப முயற்சி, மெனக்கடல் அதிகம் தேவை. அவருடைய சன்னமான பரிசுத்தாவியின் குரலுக்கு கேட்டு என்ன இடமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அப்படியே மனிதர்களை பார்க்காமல் அப்படியே நடந்து காண்பிப்பது இருந்தால் தான் உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்த பரிமள தைலமாக இருக்கிற பரிசுத்தானவன் அன்றைக்கு உங்களோடு கூட தங்குவார். ஒவ்வொரு நாளும் அவரை நீங்கள் தக்க வைத்து கொள்ள மெனக்கட வேண்டும். ஆனால் ஒரு சொட்டு இங்கே ஆட் ஆகும் பொழுதே என்ன ஆகுது, கலப்படம் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம சுத்தமான பரிமள தைலத்தை வைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நீங்கள் இன்றைக்கி வியாதிகளை பார்க்கும் பொழுது கொஞ்ச நாள் பட்டு பெரிய வியாதியாக முடியும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்ட ஜங்க் ஃபுட்டு தாங்க, அது பாய்சன் ஆகி இன்றைக்கி இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாள்பட்ட விதமாக நீங்கள் செஞ்ச காரியங்கள் தான் இன்றைக்கு இந்த பெரிய வியாதி என்று சொல்கிறார்கள். அதுபோல தான் நண்பார்ந்தவர்களே, மனித ஆவியிலும் அப்பொழுது அடுத்தடுத்து செய்கிற தவறுகளை பகுத்தறிந்து ஆராய முடியாமல் செய்து கொண்டே சேர்த்து கொண்டே போவது தான் பின்னாளில் மனித ஆவியிலிருந்து ஒருவர் தீய ஆவிக்குள் நுழைகிறார். இது 2க்கும் கனெக்ஷன் இருக்குது.
மனிதாவிலே இருப்பவங்க என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, என்கிட்ட தீயாவிலாம் கிடையாது, மனுஷத்தரமாக தான் நான் முட்டாளாக செய்கிறேன். இல்லை, இது முதல் படி, இது இரண்டாவது படி. இது அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக கீழே விழுந்து ரெண்டாவது படியான தீயா ஆவியிலே தான் போய் சேருகிறார்கள். இப்போ அதுக்கு சில உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்தியை கேட்கும் பொழுதே நீங்கள் உங்களுக்குள்ள மனித ஆவியின் மூலமாய் எவ்வளவு தூரம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி இருக்கிறீங்க. சின்னதுன்னு நினைக்கிறோம், பொய் சொல்கிறது, புரட்டு சொல்கிறது. ஆனால் புரணி பேசுகிறதன் மூலமாக இன்றைக்கு உலகத்தில் அநேக பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இல்லாததை இருக்கிறது போல் அப்படியே பரப்பி விடுறது கேட்குறவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல். காசிப்பிங் ஒரு சின்ன விஷயம்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இல்லை, ஒவ்வொரு தீய காரியமும் அநேகரை பாதிப்புக்கு உண்டாக்குறது. நாம் விவிலியத்தில் பார்க்குறோம், திருத்தூதர் பணிகள் 5:3 பேதுருவினிடத்தில் அனனியாவும் அவருடைய மனைவியும் பணத்தை மறைத்து பொய் சொல்லுகிறார்கள். இவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திருச்சபையினருடைய கூட்டத்தில் இருந்தார்கள். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், அதிக ஜபத்தை உடையவர்களாக இருந்தாங்க, குழுவோடு சேர்ந்திருக்கிறவர்களாக தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள பொய் சொன்னால் என்ன பெரிய விஷயமா, இது நம்மோட பணம் தானே, இது மனித ரீதியான ஆவி என்று தான் அவர்கள் நினைத்தார்கள். மனுஷனுக்குள்ள ஆசை இருக்கிறது, ஆசை பணத்தின் மீது ஆசை வருகிறது, இது நம்முடைய பணம் என்று நியாயம் தீர்க்கப்படுகிறது. அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம செய்கிற எல்லா தவறுகளுக்கும் ஒரு நியாயத்தை முன்வைக்கிறோம். தவறுகளுக்கு நியாயம் சேரவே சேராது, ஒட்டவே ஒட்டாது. நீரும் எண்ணெயும் சேராது போல் அது பிரிஞ்சு தான் நிற்கும். தவறுக்கு இன்றைக்கி எல்லாருமே நியாயத்தை கொண்டு சேர்த்து விடுகிறார்கள். அவனும் அன்னைக்கு அனனியாவும் என்னுடைய பணம் என்று அந்த தவறுக்கு ஒரு நியாயத்தை கற்பித்தார். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் எல்லாருடைய உடைமையும் பொது உடைமையாக இருந்தது. மற்றவர்கள் அதை செய்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் இவனுக்குள் மட்டும்தான் அந்த பேராசை எழுந்தது. அப்போது அவன் மறைத்து விடலாம், யாருக்குன்னு தெரிய போகுது, நம்ம விற்ற பணம் நம்மக்கிட்ட இருக்குது, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வைத்தார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கடவுளோட கூட இருக்கிறீர்கள் என்று நினைத்தால் எல்லோரையும் விட கடவுள்தான் உங்களை முதலில் நியாயம் தீர்க்கிறவர். அவர் தான் உங்களை முதல்ல கண்டுபிடிப்பார். இதை முதல்ல உங்களுக்கு தெரிய வேணாமா? கடவுளோடு இல்லாத மனிதர்களையும் கடவுள் நியாயம் தீர்க்கிறார். கடவுளுக்கு தான் முதல்ல எல்லாமே தெரியும். இன்றைக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிற எல்லா காரியங்களும் கடவுளுக்கு தெரியும். அப்படி இருக்கையிலே அனனியா போய் பேதுருவின் இடத்துல இவ்வளவுதான் பணம் வருகிறது என்று சொல்கிறார். இப்போது பேதுரு நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை இவ்வளோதான் கிடச்சிருக்குன்னு அவர் நம்பிட்டு போயிருக்கலாம். மனித மூளையில் இன்னொருத்தர் செய்கிறது தெரியவே தெரியாது. ஆனால் கடவுள் அவருக்குள் செயல்படுகிறார். நீங்கள் இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல மற்றவர்களுக்குள்ளாக அவர்கள் பரிசுத்தாவியோடு இருக்கும் பொழுது மற்றவர்களுக்குள்ளாக கடவுள் செயல்பட்டு உன்னுடைய பாவங்களை உரத்த குரலில் சொல்வார். அப்போ அவர் சொன்ன காரியம் என்ன? பொய் சொல்லும்படி. இப்போ நம்ம பொய் புரட்டெல்லாம் மனித ரீதியாக இயல்பு என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை தூண்டியதேன். இப்போ சாத்தான் எங்கேருந்து வந்துச்சு? அதுக்குள்ளே மனித ஆவிக்குள்ளே சாத்தானே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தீயாவிக்குள்ளே மட்டும்தான் சாத்தான்னு நினைக்கிறீங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்கிறது, பொய் புரட்டு, பின்னாடி புரணி பேசுதல், சோம்பேறித்தனம், அகம்பாவம், பிடிவாதம், இது எல்லாத்துக்கு பின்னாடி சாத்தான் உன் உள்ளத்தை தூண்டுவது ஏன்? அது சொல்லி கொடுத்து தானே நீ கேட்ட. அப்போது இதில் மனித ஆவியில் நம்ம இன்னும் முரண்பாடு போட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது சாத்தான் தூண்டினதுனால தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதோட தூண்டுதலை நாம் கேட்கிறோம். அதனால தான் அநேக நேரத்தில் நம்ம நல்லது செய்யாமல் தவறை செய்கிறோம். சில சமயங்களில் அதை நாம் இந்த தவறுகளை மூடி மறைத்து விடுகிறோம், யாருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, மனித ஆவிகளில் நாம் செயல்படுகிற விதங்களிலே எப்பொழுதும் சாத்தான் இடைப்பட்டு கொண்டேதான் இருப்பான். நீங்கள் மனித ஆவியில் நான் தவறு செஞ்சுட்டேன், முட்டாளாக இருக்கிறேன், நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இது அடிக்கடி நாம் சொல்லுகிறோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பல வகையான கோடிக்கணக்கான ஆவிகள், தீய ஆவிகள் லூசிஃபருக்கு கீழாக வேலை செய்கிறது.
ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கிறது. இப்போ பொய் சொல்லும்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆவி, பொய்யை தூண்டுவது, புரணி பேசுகிறத தூண்டுவது, இல்லாதது பொல்லாதது சொல்லுவது. ஒருத்தர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் போக மாட்டீங்க, ஏன்னா பொறாமை உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை தூண்டுவது, தூண்டி தூண்டி விடுகிற ஆவிகள் நிறைய இருக்குது. அதே போல் முக்கியமான ஒரு ஆவியை சொல்கிறேன். ஒருவர் தவறு செய்யும் பொழுது அதை மறைப்பதற்கு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாங்க. நிறைய தண்ணி அடிப்பாங்க, குடிகாரனாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டிலே சொல்லுவாங்க, இல்லை அவ்வளோலாம் இல்லை, கொஞ்சம்தான் அவர் அப்படி குடிப்பார் அப்படின்வாங்க. ஒருத்தர் ரொம்ப கோபக்காரராக இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை அவ்வளோக்கெல்லாம் இல்லைங்க, எப்போயாவது தான் கோவப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு ஆவிகள் தான். அது கவர் பண்ணுற ஆவிகள், இன்னொருத்தருடைய தவறுகளை கவர் செய்யும்படி, அதை தப்பை வெளியே கூட்டாதபடி கவர் பண்ணுற ஆவிகளும் உண்டு. உங்களுக்கு தெரியாது, நம்ம ஒரு ஆவிகளின் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு தவறை பார்க்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க அதுக்கு சப்பக்கட்டு கட்டினாங்கன்னா அது பெரிய ஆவி, இது ஒரு சின்ன ஆவி. இது சின்ன சின்ன ஆவிகளையும் தன்னோடு கூட வைத்து கொள்ளும். அப்போ இந்த ஆவிகளெல்லாம் என்ன பண்ணும்னா அந்த பெரிய ஆவிக்கு எப்போவுமே ஜிங்கு தட்டிக்கிட்டே இருக்கும். இல்லை அவங்க சரிதான், அவங்க செஞ்சால் கரெக்டு தான் அப்படின்னு கூட சொல்லும். மனித ஆவிகளின் நடப்பதை எல்லாமே நான் முட்டாளாக நடந்துக்கிட்டேன், தெரியாமல் தான் அப்படி செஞ்சுட்டேன், நான் நல்லவன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் எதை ஒன்று செஞ்சாலும், நான் மீண்டும் சொல்கிறேன், சுத்தமான பரிமள தைலத்தில் நீங்கள் ஒரு சொட்டு விஷத்தை கலந்துக்கிட்டே இருக்கிறது போல தான். அதனால தான் கடவுளை அறிந்த மக்கள் கூட ஒரு நாள் தீய ஆவிக்குள் விழுந்து விடுகிறார்கள். மனித ஆவியிலே நிற்கிறதில்ல, பயங்கரமான தவறை செய்கிறார்கள் ஒரு கட்டத்தில். அது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால தான். உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு யோசித்து பாருங்கள். யோவான் 8:44 சொல்கிறது, சாத்தானே உங்களுக்கு தந்தை. மனித ஆவிகளுக்கு உலகத்தின் தலைவன் சாத்தான் தான். அவன்தான் தந்தையாக இருக்கிறான். உங்கள் தந்தையின்படி பாருங்கள், தந்தையின் விருப்பத்தின்படி, ஆசையின்படி நடப்பதே உங்கள் விருப்பம். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு வசனம். நம்ம தவறு செய்கிற பொழுதெல்லாம், பாவம் செய்கிற பொழுதெல்லாம் நம்ம யாரோட விருப்பத்துக்கு செய்கிறோம்? இவ்வளோ நாள் நீங்கள் நினச்சிங்களா என்னோட விருப்பம் அது, என்னோட முட்டாள்தனம் அது, என்னோட ஆசைகள் அது, என்னோட குணம் அது? இல்லை, உலகத்தின் தலைவனுடைய விருப்பம் அது. அவனுடைய விருப்பத்தை தான் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அவன் ஒரு கொலையாளி. எதை கொலை செய்வான்? ஆத்துமத்தை கொலை செய்வான். அவனிடம் உண்மை இல்லாததினால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு நீங்கள் ஒரு கலகக்காரராக இருந்தால், உங்கள் உள்ளத்துக்கே நீங்கள் கலகக்காரராக இருந்தால், உண்மையை சார்ந்து நிற்க முடியாமல் பொய்யை பிடிக்குது உங்களுக்கு, அக்கப்போருள்ள காரியங்கள் தான் உங்களுக்கு பிடிக்குதுன்னா உண்மையில் நிற்க முடியல. இன்றைக்கு நம்ம மனித ஆவிகள்கிட்ட நம்ம ஒரு வாழ்க்கையை நடத்துகிறத குறித்தும் நம்ம வெக்கப்படணும். கடவுள் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தும் கூட, அதை பெற்றும் கூட, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம வராமல் இருக்கிறோமே, ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். அவன் பொய் பேசும் பொழுது இன்றைக்கி நீங்கள் நிறைய ஏமாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். அது மனித ஆவின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, பொய் வந்தாலே அதற்கு பின்பாக சாத்தான் நிற்கிறான். அதனால்தான் இந்த வசனம் சொல்கிறது, அவன் பொய் பேசும் பொழுது அது அவனுக்கு இயல்பாக வருகிறது. உங்களால் கண்டே பிடிக்க முடியாதுங்க, இது தீய ஆவிக்கிட்டேருந்து வருதா மனித ஆவிக்கிட்டேருந்து வருதானே கண்டுபிடிக்காத அளவுக்கு பொய் இயல்பாக வரும். ஏதோ தான் கஷ்டப்படுவது போல், துக்கப்படுவது போல் நடிப்பாங்க. அப்படியே நீங்கள் நம்புவீங்க, ஐயோ எவ்வளோ நம்புனேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. பிசாசுக்கு பொய் சொல்வது, நடிப்பது என்பது இயல்பிலே வந்த கலை. அது யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ, பொய்யை மறைச்சு மறைச்சு பேசுகிறாங்களோ, அங்கேயே பிசாசு இருக்கிறது, மனித ரீதியிலே இருக்கிறது. நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், பொய் சொல்வது அவனுக்கு இயல்பு. அவன் பொய்யன், பொய்யின் பிறப்பிடம் அவன். நீங்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஏமாந்துருக்கலாம். நீங்களும் கூட பொய் சொல்லியிருக்கலாம். இருக்கும் இல்லை, நம்மளும் தானே பொய் சொல்கிறோம், நம்மளும் தான் எங்கேயோ காயப்படுத்துகிறோம். நம்மளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். நம்ம செஞ்ச சேட்டைகளை தான் யோசிக்கணுமே வழியா நம்ம காயப்பட்டதே நம்ம நினைக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நீங்கள் இந்த செய்தியை பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்று தான் அர்த்தம்.
அந்த அபிஷேகத்தை இன்றைக்கி தக்க வச்சுருக்கீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் கடவுள் ஒரு முறையேனும் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அதனால தான் இந்த செய்தியை நீங்கள் கேட்கவே முடிந்திருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள் இன்றைக்கு பொய் சொல்லாமல் இருக்கிறீங்களா? சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறீங்களா? உரிய நேரத்தில் ஜெபத்திற்கு வராமல் இருக்கிறீர்களா? பெரியவங்க பேச்சை கேட்க முடியாதபடி இருக்கிறீர்களா? நல்ல மனிதர்களோடு உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறதா? இதெல்லாம் ஏன் இருக்குது? அப்போ இல்லை என்னோட முட்டாள்தனம். நான் அந்த தீயாவின்னு சொல்லாதீங்க சிஸ்டர், என்கிட்ட பிசாசெல்லாம் இல்லை, நான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான், ஒரு முட்டாள் மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த முட்டாள்களை குறித்து, முட்டாள்தனத்தை குறித்து இந்த மனித ஆவிக்குள் என்ன நடக்கிறது என்று நீதிமொழிகள் நிறைய இடத்துல சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11:29 பார்த்தால், மூடர்கள் ஞானம் உள்ளவருக்கு அடிமையாவர். இப்போ மூடர்கள், நான் முட்டாள்தனமாக செய்கிறேன்னா, உங்கள் உலகியல் வாழ்க்கையிலே கூட நீங்கள் எழும்ப முடியாமல் இருப்பீங்க. நீங்கள் எப்பொழுதுமே யாருக்கும் அடிமை வேலை தான் செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் மூடராக இருக்கிறீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்களே, எந்த தவறு நேர்ந்தாலும் நான் செய்கிற எல்லா தவறுக்கும் பேர் என்னோட முட்டாள்தனம்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த முட்டாள்தனத்தை வச்சுட்டு இருக்க உலகியல் ரீதியாகவும் கூட உங்கள் வேலை இடத்துல இருக்கலாம், உங்கள் உலகியல் காரியத்திலேயே நீங்கள் எழும்ப முடியாது. ஞானம் உள்ளவர்கள் மேலே இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நீங்கள் அடிமை தான். நீங்கள் ஏன்னா உங்களுக்கு புத்தி இல்லை, சரியாக செய்ய தெரில ஒரு காரியத்தை. திருப்பி 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 ஒரு காரியத்தை உங்களை பார்த்து சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு உணர்வே இல்லைன்னு அர்த்தம் முதல்ல. அதனால தான் புரியவே இல்லை. சில வருடங்கள் ஆகிறது சில பேருக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு. அவ்வளவு மழுங்கி போய் இருக்கிறது, அந்த முட்டாள்தனம் மழுங்கி போயிருக்குதுன்னா, நீங்கள் நிறைய முறை தீய ஆவியினாலே உள்ளே அப்பப்போ அலைக்கழிக்கப்பட்டு அதையே நீங்கள் வெற்றி கண்டு நீங்கள் ஜெபத்தில் வந்துட்டு இப்படி போராடி கொண்டு இருக்கிறீர்கள். அதனால தான் முழுமையான ஃபோக்கஸ் உங்ககிட்ட இல்லை. ஃபோக்கஸ் யார்கிட்ட எல்லாம் இல்லையோ, நீங்கள் இன்றைக்கு நிதானத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தீய ஆவிகளுடைய நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்கள், அதை அனுமதிக்கிறீர்கள் என்று தான் நான் சொல்ல முடியும். அதை தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். பாருங்க, சில பேர் சொல்கிறாங்க, நான் நம்பினேன் அவங்க சொன்னதை கேட்டு. தன்னுடைய இருதயத்தை அவன் நம்பினான். அது சொல்கிறது நிஜ போலவே இருக்கு. அதான் பொய்யின் தந்தைன்னு ஆயிட்டானே அவன். இயல்பாக தான் வரும். ஃப்ராடு பண்ணுறவங்கள பாருங்கள், மயக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. தனக்கு என்னமோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டது போல் நடிப்பாங்க. இன்றைக்கி ஓடிபி கேட்குறவன் கூட ஃப்ராட்ஸு இதில் அவ்வளவு இயல்பாக அவன் போய் பேசுகிறான். ஃபோனில் பேசுகிறது கூட, நேரில் பார்த்து பழகிலாம் ஏமாறுறதுலாம் இல்லை. 1 செகண்டில் இன்றைக்கி நீங்கள் ஏமாறலாம். அப்படி ஒரு முட்டாளாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். நமக்கு பரிசுத்த ஆவியின் குரல் கேட்குற அளவுக்கு இருக்கணும். இல்லை, எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் நினச்சேன், அது எல்லாமே மூடன். நீதிமொழிகள் 28:26 சொல்கிறது, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். ஆமென். மூடன் ஒரு நாளும் ரட்சிப்பை தக்க வைப்பது இல்லை. அவன் என்னைக்கு வேணாலும் விழுந்து போவதற்கான அறிகுறிகள் இருக்கிறது. இந்த இடத்துல நான் முட்டாள்தனமாக செஞ்சுட்டேன்னு சொல்கிறதுல நீங்கள் பெருமை கொள்ளாதீங்க. இனிமேல் முட்டாள்தனம் எங்கே போகுதுன்னா தீய ஆவிகளுக்குள்ளாய் அலைகழிக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 29:11 சொல்கிறது, மூடன் தன் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் வெளிப்படுத்துகிறான். ஞானியோ எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அங்கேயே பகுத்தறிந்து ஆராய்ந்து பிரித்தறிந்து ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். மூடன் தன் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் வெளிப்படுத்துகிறான். இதுக்கு நான் ஒரு சாட்சியத்தை சொல்ல வேண்டும். ஒரு ஊழியக்காரங்க தான் அவங்களோட கிரக பிரவேசத்திற்கு நான் செல்ல நேரிட்டது. அப்போ நான் 2 நாட்களுக்கு முன்பாகவே அவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டேன். அப்போ எவ்வளவு வருடம் கழித்து போராட்டத்திற்கு பிறகு ஜெபத்திற்கு பிறகு கடவுள் இதை அனுமதித்திருக்கிறார் என்று எல்லாத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். 2 நாட்களாய் அந்த சூழ்நிலைக்கு நானும் அந்த இடத்திற்கு கடவுளால் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நாங்கள் ஒன்று சேர்ந்து நினைவு கூர்ந்து சந்தோஷப்பட்டோம். மறுநாள் கிரகப்பிரவேசம் நடக்குது. அப்போ அழைக்கப்பட்ட ஒரு 50 பேர் நிற்கிறாங்க.
இந்த வீட்டுக்கு உடைமையாளரோ அப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு ஆள், பயங்கரமான இந்த உணர்வு ரீதி அதிகமாக உணர்ச்சிகள் அதிகம் மிகுந்த ஆட்கள் ஒரு வகையான மூடர்கள் தான். அப்போ அந்த இடத்துல நின்று சத்தமாக அந்த உணர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாகுது. கடவுள் எனக்கு என்ன செஞ்சார் தெரியுமா, எப்படி செஞ்சார் தெரியுமா இந்த வீட்டை, அது ஒரு பெரிய சாட்சியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்போ அந்த இடத்துல நின்னோன்னே நான் டக்குன்னு பார்த்து, வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் முதல்ல போய் பாரு, கடவுள் நல்லபடியாக முடிச்சிட்டாரு, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு துரத்தி விட்டேன். நான் அந்த இடத்த அப்படியே கட் பண்ணேன். அன்பார்ந்தவர்களே, மூடர் தன் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் வெளிப்படுத்துகிறான். தனக்கு முன்னாடி எவ்விதமான ஜனங்கள் நிற்கிறாங்க, அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. 2 வகையாக பிரிந்து இருக்கிறார்கள். ஒன்று, எந்தவித வீடும் கிடைக்காது, நம்ம இங்கே தான் வாழ போகிறோமா, நம்ம எந்த ஊருக்கு போய் சேரப்போகிறோம், நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை என்னன்னு தொலைஞ்சு போன மனிதர்கள் இங்கே நிற்கிறாங்க. இன்னொன்று, நல்லா வாழ்கிற மனிதர்கள், அவங்களுக்கு 2-3 வீடு கூட இருக்கும், அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. மூடர்கள் தான் இதை உணர்வாங்க, ஆவிகளை பகுத்தறி தெரில. அப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய சாட்சியம் என்று பெரிதுபடுத்தி சொல்லும் பொழுது என்ன நடக்கும், இந்த ஒரு அவஸ்தையோடு இருக்கிற மக்களுக்கு கடுப்பாக இருக்கும். இவனுக்கு கிடச்சிருச்சு, இவனுக்கெல்லாம் கிடச்சிருச்சு பாரு, நமக்கு எப்போ கிடைக்கும்னு தெரில, இப்படி வீடு வீடாக கிரகப்பிரவேசத்துக்கு போகிறது தான் நமக்கு பொழப்பாகி போச்சு, இவன் வேற சும்மா இவனுக்கு தான் கிடைச்ச மாதிரி பேசிக்குவான் அப்படின்னு கடுப்பாக தான் ஆகிறாங்க. இன்றைக்கி ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும்போது மக்கள் யார் பாராட்டி உங்களுடைய சந்தோஷத்தில் திளைக்கிற காலம் இன்றைக்கு இல்லை. முதல்ல இல்லை, அதெல்லாம் அவங்க தாத்தா பாட்டி காலத்தோடு முடிஞ்சு போச்சு. நல்லது நடக்கிற இடத்துல எல்லாரும் நிற்கிறது, துக்கம் இருக்கிற இடத்துலையும் அந்த துக்கத்திலேயே பங்கு கொள்வது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி உனக்கு முன்னாடி இருக்கிற ஆவிகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ மூடன் முதல்ல அந்த இடத்துல. நான் அந்த இடத்துல அப்படியே பார்க்குறேன், சோர்வாக இருக்கிற மக்கள் இதெல்லாம் கேட்டால் அப்படி வெம்பி போவாங்க. அது உங்களை தாக்கும், ஏன்னா அவங்களுக்குள்ள பலத்த தீயாவி இருக்குது. அந்த ஆவிகளெல்லாம் புறப்பட்டு அன்றைக்கி உன்னையை தாக்கும். இன்னொரு பக்கம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க. இப்போ அது செல்வ செழிப்போடு இருக்கிறவன் இன்னொருத்தனுக்கு ஒன்று கிடைக்கும் போது சந்தோஷப்படுவானே, நீங்கள் வேறு. அந்த காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு பெருமை அதிகமாக இருக்கிறது. அவன் இப்படி பார்த்து, ஒரு வீடை வாங்குறதுக்கு இத்தனை வருஷம், நான் எப்போவே வாங்கிட்டேன், நான் எவ்வளோ புத்திசாலி, நான் எப்போவோ முடிச்சிட்டேன், நான் இப்போ 3 வீடு வாங்கிட்டேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ காலம் போன காலத்தில் வாங்கினதை ஒரு சாட்சியமாக நீ சொல்ல வரியா? அவன் உதாசீனப்படுத்துவான் அந்த இடத்துல. பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த இடத்துல இந்த மக்களினால துக்கம்தான் ஏற்படும். அப்போ எனக்குள்ள ஒரு கடவுள் மேலே ஒரு நன்றி மிகுத்து இருக்குதே, இதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? யார் உங்களுக்காய் உங்கள் வீட்டில் உட்கார்றாங்களோ, சாப்பிட்றதுக்கு ஆட்கள் இல்லை, யார் உங்களுக்காய் மெனக்கட்டு வர்றாங்களோ, சில பேர் தொலைவில் கூட இருப்பாங்க, ஆனாலும் ஒரு சந்தோஷத்தோடு வந்திருப்பாங்க. சில பேர் 2 நாளைக்கு முன்னாடி வந்திருப்பாங்க, சில பேர் உங்கள் வீட்டுக்கு உதவிகரமாக வந்திருப்பாங்க. அவர்களிடத்துல மட்டும்தான் நீங்கள் பெற்றுக்கொண்டதை, நன்றியை நீங்கள் வெளியே சொல்லணும். நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து இந்த வீடு எப்படி கிடச்சிச்சு தெரியுமான்னு வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட ஒத்தையாக வர்றவங்கள்ட்ட மெதுவாக பேசலாம். ஆனால் ஒரு குப்பல் மத்தியில் நீங்கள் உங்களை வெளிப்படுத்தும் பொழுது இவ்வகையான ஆவிகள் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மூடன்தான் தன் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் வெளிப்படுத்துகிறான். கொஞ்சம் நிதானம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க. இன்றைக்கு எல்லா விதமான ஆவிகளும் நம்மை சுற்றி இருக்கிறது. நம்ம பழகினவங்களையே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்கேன் பண்ண வேண்டிய நிலையில தான் இன்றைக்கி நீங்கள் நிற்கிறீங்க. இன்றைக்கி இவங்க சரியாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய நிலையில தான் இன்றைக்கு உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த அனனியாவுடைய விஷயத்தை திரும்பி பார்ப்போம் என்றால், பிசாசு ஆசையை தூண்டியது, அவன் பொய் சொன்னான், அவனுக்கு ஏற்பட்டது என்ன? மரணம். இறந்தே போனான் அந்த இடத்துல. ஒரு பொய்யே நீங்கள் சொல்கிறீங்க சாதாரண விஷயம், மனித ஆவி இல்லையே, அது மரணத்தை கொண்டு வந்தது. ஆத்தும மரணம், உடல் மரணம். ஏன் இங்கே உடல் மரணம் ஏற்பட்டுச்சு? பொய் சொல்லணும்னு முடிவு பண்ண உடனே ஆத்தும மரணம் ஏற்பட்டுருச்சு. உடல் ஆனால் மரணத்தை பார்க்குமா? இதற்கு உங்களுக்கு பதில் என்ன தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். இதே விஷயத்தை
நீங்கள் எஸ்ஸர்னுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். மொர்க்கத்தாய் இருந்தார், ஆமான் இருந்தான். மொர்க்கத்தாய் ஆமானை பணிந்து கொள்ளவில்லை, அவ்வளோதான். அப்போ ஆமான் என்ன பண்ணா, இவன் மேல் சூழ்ச்சி செய்து பொறாமை கொண்டு இவனை மட்டுமல்ல மொத்த யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். இதை நீங்கள் என்ன சொல்வீங்க? துய ஆவி இல்லைன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் உலக ரீதியாக நடக்கிறது. ஒருத்தன் வந்து பணி இல்லைன்னா பொறாமை வருது, சூழ்ச்சி செய்கிறாங்க. இதெல்லாம் மனித ஆவிகள் என்று சொல்லுகிறீங்க. அப்போது இந்த சூழ்ச்சி, பொறாமை வந்து சூழ்ச்சியை செய்ய வச்சது. கடைசியில் கடவுள் எந்த பக்கம் திருப்பினார்? யார் தப்போ, ஆமான் தவறாக இருந்தான், அவன் மரணத்தை பார்த்தான். சடால்னு ஏன் இறந்து போகிறாங்க? சில பேர் நல்லா இருந்தாங்க, நேற்றுக்கு நல்லா இருந்தாங்க, இன்றைக்கி ஏதோ ஆயிடுச்சுங்க. நிறைய பேரை நம்ம சொல்கிறோம், சட்டுன்னு போயிடுவாங்க. இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்கு போயிட்டாங்க, ஆக்சிடெண்ட்டு போயிட்டாங்க, ஏர் ஃப்ளைட்டு கிராஷில் போயிட்டாங்க. எல்லோரும் போயிட்டாங்களா? எல்லாருமே தப்பா? அதில் 10 பேர் இருந்தாலும் மாட்டுமில்ல. சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, எத்தனை ஃப்ளைட் ட்ராவல் நான் பண்ணிட்டு வந்தேன், இப்போது என்னை பத்திரமாய் கடவுள் கொண்டு வந்து சேர்த்தாரு, என்னைய எந்த பிரச்சனையுமே எந்த இடத்துலையுமே நான் பார்க்கல அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க என்னை சொன்னாங்க, உங்கள் ஒருத்தருக்காகவே அந்த ஃப்ளைட் முழுவதும் இருக்கிற மக்கள் காப்பாற்றப்பட்டு இருப்பாங்க சிஸ்டர்னாங்க. உண்மை, அதை நான் பெருமையாக இப்போ நான் எடுத்துக்கல. அவர்களுடைய நம்பிக்கை அது. ஒரு பரிசுத்தவான் இருக்கும் பொழுது மற்றவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஒரு பரிசுத்தவான் கூட இல்லையா? அப்போ இன்றைக்கு இவ்வளவு அழிவுகள் ஏற்படும் பொழுது நினச்சி பாருங்கள். நீங்கள் எல்லாருமே தீயாவிகள்னு சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டீங்க. சரி, எல்லாரும் மனித ஆவிகள். ஏன்? அதில் விஷம் கலந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அழிவுகள் எங்கே பார்த்தாலும் சட்டுன்னு ஏதாவது போகுதுன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் ஆத்மத்தில் தயாரிக்கப்படாமே கூட நியாய தீர்ப்பில் நிற்பீர்கள். உங்களை நீங்கள் இன்றைக்கு சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். மூடனாய் இருப்பதுமே நமக்கு எதை கொண்டு வந்து சேர்க்கும்னா, அடுத்த தீயாவியோடு தொடர்புகளோடு இருப்பது ஒரு கட்டத்தில் தீய ஆவிக்குள்ளே இழுத்து செல்லும். இதற்கு நீதிமொழிகள் 19:3 தெளிவாக பதில் சொல்கிறது. பாருங்க, மனிதர் தம் மடமையினாலேயே வாழ்க்கையை கெடுத்துக்கொள்வர். அப்படிதானே? இன்னைக்கு பண இழப்பாக இருக்கலாம், தகாத உறவுகளாக இருக்கலாம், திருமணம் வந்து சரியாக போகாதா இருக்கலாம், தவறான திருமணத்தை வந்து நம்ம முடித்து கொடுத்துருக்கலாம். இப்படி நிறைய நம்ம வேதனைப்படும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்? முட்டாளாக இருந்துட்டோம். மனிதர் தம் மடமையினாலே வாழ்க்கையை கெடுத்துக்கொள்வர், ஆனால் அவர்கள் ஆண்டவர் மீது சினம் கொண்டு குமுறுவர். இதுதாங்க பதில். முதல் கட்டத்திலேருந்து 2வது கட்டத்துக்கு ஏன் மனிதர்கள் விழுகிறார்கள் என்று சொன்னால், இவங்களோட முட்டாள்தனம் அதிகமாக ஒவ்வொரு சொட்டு விஷத்தை நீங்கள் ஏற்ற அந்த முதல் படி மனித ஆவிகளில் நீங்கள் அலைக்கழிக்கப்படுவதும் தீய ஆவிகளுக்கும் இடையில் இருக்கிற படிகளில் எப்போ நீங்கள் இறங்குவீங்கன்னா, இந்த படிகள் எதை குறிக்குதுன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு எதிராய் திரும்புவீர்கள். ஆண்டவர் மீது சினம் கொண்டு குமுறுவர். கடவுள் மேலே தான் உங்களுக்கு கோவம் வரும். கடவுள் மேலே உங்களுக்கு பிடிமானம் வராது. சில காரியங்களை சொல்கிறேன், ஆழமாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை பார்க்கும் பொழுது முட்டாள்தனத்தில் தோல்விகளை பார்ப்பீங்க, மாற முடியாத தன்மைகளில் தோல்விகளை பார்ப்பீங்க. நீங்கள் மாறவே மாட்டீங்க, சில விஷயத்துலேருந்து எழுந்து நிற்கவே மாட்டீங்க. தொடர்ந்து தோல்விகள், தொடர்ந்து அவமானங்கள் முட்டாள்தனத்தினால தான் வருது. அப்போ என்ன ஆகுனா, மனம் விட்டு போகுது. அந்த இடத்துல கடவுளை நம்பி என்ன பிரயோஜனம்? கடவுள் எனக்கு என்ன செஞ்சார்? கடவுள் மேலே அந்த அன்பு குறைவுபடுகிறது, கடவுள் மேல் உள்ள அச்சம் குறைவுபடுகிறது. நீங்கள் ஒரு வேளை கடவுளுக்கான காரியத்தில் ஊழியத்தில் பணியில் இருக்கிறீங்கன்னா, அந்த மனிதர்களை பற்றி உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு தான் இருக்காது. அவங்க பாட்டுக்கு தான் இருப்பாங்க, உங்களுக்கு இருக்காது. குற்றம் குறை உங்கள் சுற்றி இருக்கிறவர்களை நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள தீய எண்ணங்கள், ஒவ்வொருத்தரை பற்றியும் இவன் சரியில்லை அவ சரியில்லைன்னு எப்பவும் தீய எண்ணங்கள் போடும். உங்களுக்கு ஞானம் குறைவுபடும். இதெல்லாம் சிம்டம்ஸ். ஒவ்வொரு படியாக நீங்கள் இறங்குறத நான் சொல்கிறேன். ஒரு நாள் இந்த தீய ஆவிகளுக்கு அடைக்கலமாய் இந்த ஆத்மம் உட்கார்ந்து கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, மனிதர் தம் மடமையினாலே வாழ்க்கையை கெடுத்துக்கொள்வார். மடமை,
உங்களுக்கு மேலே சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இருப்பாங்க, நல்ல மனிதர்கள் இருப்பாங்க, ஆவிக்குரியவர்கள் இருப்பாங்க. யார் பேச்சையும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, அவங்கக்கிட்ட போகவே மாட்டீங்க. ஏன்னா உங்கள் உள்ளத்தில் மனிதர்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்குள்ள அன்பு குறைவுபட்டு போயிடுச்சு. கடவுள் மேலே ஒரு சினம் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் இப்பேற்பட்ட மனிதர்களையும் நீங்கள் திரும்பவும் கடவுளின் இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். வெளியே தெரியவே தெரியாது. இந்த முதல் நிலையிலேருந்து 2ஆம் நிலைக்கே நிறைய பேர் ஸ்லைடு ஆகியிருக்கிறாங்க. ஆனால் 2ஆம் நிலையில் தான் இருக்கிறாங்கன்னே தெரியாதபடிக்கும் கடவுளுடைய ஆலயத்தில் இருப்பார்கள். உண்மை அது. நீங்களும் அப்படி இருக்கிறீர்களா? எப்படி சிஸ்டர் அது அப்படி ஆகுமா? அதை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் எப்போ நம்ம கீழே மொத்தமாக விழுகிறோன்னா, கடவுள் மேல் உள்ள அச்சம் போயிடும், தன்னோடு இருந்த மக்கள் மீது அன்பு போயிடும், நம்பிக்கை இழப்பார்கள், தீய உணர்வுகள் எல்லாரையும் இப்போ குற்றம் கண்டுபிடிப்பதனால தான். நீங்கள் மற்றவர்களை குறை கூறாதிருங்கள். முதல்ல உங்களை நீங்கள் முதல்ல பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களே முட்டாளாக இருக்கிறப்ப அடுத்தவங்க யார் இங்கே முட்டாள் இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க கஷ்டப்பட்டு நடத்தி போயிட்டே இருக்கிறாங்க. அவங்கவுங்க உலகத்தின் வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, அதில் அவங்க ஜெயிக்க பார்க்குறாங்க. மற்றவங்கள பற்றி நமக்கு என்ன குற்றம் குறை? உங்களுடைய ஆத்மத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இப்போது நம்ம செகண்ட் பார்ட்டு, தீய ஆவிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த தீய ஆவிகளுக்கு தலைவன் லூசிஃபர் என்று பார்க்கிறோம். அவன் ஒரு கீழே விழுந்தவன், முதல்ல பொய்யன், பொரட்டு, அவன் கடவுளுக்கு எதிரானவன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவனோட மொத்த காரியங்களுமே எப்படி இருக்குன்னா, கடவுளின் செயல்பாடுகளில் இருக்கிற மனித ஆவிக்குள் இருப்பவர்களை இழுக்கிறது தான் அவனுடைய வேலையாக இருக்கும். எல்லாமே கடவுளுக்கு எதிரான ஒரு பாயிண்ட்டு, அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் அதுவாகத்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு எல்லா பக்கம் போக பிடிக்கும், ட்ராவல் பண்ண பிடிக்கும், எல்லாத்தையும் நல்ல விதமாய் பேசுவாங்க. அந்த தீய ஆவி பிடித்தவர்கள் மற்றவங்கள்ட்ட ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்களே. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் கடவுளை நோக்கி போகிறத மட்டும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. கடவுளுக்கு எதிராக செயல்படுகிற ஆவிகள் தான் இந்த தீய ஆவிகளை கொண்டவர்கள். எப்போ கடவுளுக்கு எதிராக பேசுகிறாங்களோ, இறை அடியார்களுக்கு எதிராக பேசுகிறாங்களோ, அது கன்ஃபார்ம்ங்க அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் தீய ஆவின் பிடியில் இருக்கிறது. இப்போது இந்த தீய ஆவி என்ன செய்யும்? திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கு தான் அது வரும், வேறு எதுக்குமே வர்றதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அதை திருடிடும், அழிச்சிரும், அப்படியே கொன்று போட்டுட்டு அது உள்ளே உட்காந்துக்கிறோம். இவ்வளோதான். ஸோ இதுக்கு 5 வகையான ஸ்டேஜஸ் இருக்கிறது. அப்போது இந்த மக்கள் நல்ல முறையில் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம், இல்லை உலக ரீதியாக நல்ல மனிதர்களாக இருந்தாலுமே இந்த பொய் பொரட்டு ஒவ்வொரு சொட்டு விஷம் கலக்க கலக்க ஒரு நாள் கடவுளை விட்டு விலக, மனிதர்கள் மீது குற்றம் கண்டுபிடிக்க அவங்க கீழே இறங்குறாங்க, தீய ஆவிக்குள் நுழைகிறார்கள். இதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல, ஏன்னா சுற்றி இருக்கிற மக்கள் மீது தானே கோபம், மக்களை விட்டு விலகுவார்கள். இறை வார்த்தையை காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க அவங்க. இது ரொம்ப லோவர் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க அப்படி தீய ஆவியில் இருந்தால் இதை கேட்க முடியாதுல்ல சிஸ்டர், இறை வார்த்தையை கேட்க முடியாதுல்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை. 4வது ஸ்டேஜில் இருக்கிறவங்க வரைக்கும் சும்மா டம்மியாக உட்காரலாம் அந்த இடத்துல. 5வது ஸ்டேஜ் உடமையானவங்க மட்டும்தான் இங்கே வர முடியாது. இந்த தீய ஆவிகளின் ஸ்டேஜில் 1, 2, 3, 4 ஸ்டேஜில் இருக்கிறவங்க வரைக்கும் அவங்க கோயிலுக்கு வருவாங்க, வல்லமையான இடங்களுக்கு வருவாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க, உணர்வற்றவர்களாக இருப்பாங்க, மீண்டும் குறை சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. முதல்ல உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வெறும் மனுஷாவிகள் மட்டும் இல்லை, தீயாவியை கொண்டவர்களும் உங்கள் பக்கத்தில் உட்கார்றாங்க. முதல் நிலை, மக்களை விட்டு விலகுவார்கள். இறை வார்த்தை உள்ளே ஏறாது. நான் கேட்க வரமாட்டாங்கன்னு சொல்ல வரல, உள்ளவே ஏறாது, அப்படியே உட்காந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் வீட்டில் இருக்கிறவன் கேட்குறான், நீ ப்ரேயர் மீட்டிங் தானே போயிட்டு வந்த, இறை வார்த்தை கேட்குறீல்ல, அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்குறாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, நிறையா கேட்குறது ஆனால் உணர்வே இல்லை. நம்ம அங்கேயே உட்காந்து விஷத்தை கலந்துக்கிட்டே இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். இது முதல் படி. 2வது என்னென்னா அடக்குதல். எப்படின்னா, கடவுள்கிட்ட ஒரு மகிழ்ச்சியாக இருக்காது. ப்ரைஸ் பண்ண கூப்பிட்டா வரமாட்டாங்க, சேர்ந்து ஜெபிக்கலாம் வரமாட்டாங்க. ஏன்னா அவரிடத்துல அவர்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை. தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பாங்க, மகிழ்ச்சியற்றவர்களாக இருப்பாங்க. எப்பொழுதுமே தவறான இடத்துல மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு இருப்பாங்க.
அது புதுசாக வந்த ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு வந்து வரும், புதிதான பழக்க வழக்கங்களை செய்வாங்க. அவங்க எல்லாம் வித்தியாசமான நடவடிக்கைகள் வித்தியாசமாகும். திடீர்னு ரேடியோவே கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேடியோ கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைக்கே போக மாட்டாங்க, ஒரு ரேடியோ ஷாப்பிங் பண்ண கிளம்புவாங்க. இதே போன்று நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கும். எங்கோ தொலைந்து போய் மகிழ்ச்சியை தேடுவார்கள். இறைவனில் மகிழ்ச்சியே கிடைக்காது அவங்களுக்கு. உங்களுக்குள்ளே எப்படி இருக்குது? நீங்கள் நிறைய புலம்புனாலும் நிறைய குறை கூறினாலும் உங்களை ரொம்ப சுலபமாக இந்த 2வது இடத்தில் பிசாசு தள்ளும். அதனால தான் பரிசுத்த ஆவியை பெற்ற மக்கள் ஒரு நாளும் புலம்பலுக்கு போகக்கூடாது. முதல்ல பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இது 2வது நிலை. 3வது நிலை டிப்ரெஷன் அண்ட் ஆப்ரஷன், ரெண்டுமே சேர்ந்தது. டிப்ரெஷன்னா என்னென்னா, க்ரஷ்டு ஹார்ட் ஆகிடும். என்னத்தை வாழ்ந்து போ, எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலைக்கு போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, சம்பாதிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, மக்களை பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாத்துலேருந்தும் ஒதுங்குவார்கள். இந்த அப்ரெஷன் ரெண்டும் சேர்ந்து சொல்கிறேன். அது என்னென்னா, 3வது நிலைமை ரொம்ப மோசம். போராட்டமாக இருக்கும், உள்ளத்துலேருந்து ஒடுங்கி போய் கிடப்பாங்க. மேலும் நம்ம செஞ்ச தவறுகள், தோல்விகள், நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம வீணிலும் வீணு, நம்ம வந்து தான் இது என்ன ஆகப்போகுது, நான் இல்லாமல் நீங்கள் எல்லாம் செய்வீங்க, இதை போன்ற பேச்சுக்களை பேசுவாங்க. நிறைய பேர் வந்து கூப்பிடுவாங்க, ஏன் இப்படி தனியாக உட்காந்துருக்கீங்க, வாங்க எங்கள் கூட உட்காந்து சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டா கூட வேலை இடத்துல பாருங்கள், என்னத்தை போங்க நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள்லாம் வேறு மாதிரி, நான் என்னைவா சேர்த்துக்க போகிறீங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் டிப்ரெஸ்டு கேஸு. இதெல்லாம் பிசாசோட போராட்டமாக இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இறை வார்த்தை கேட்க வந்து உட்காந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலும் இவர்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு உண்மையான பகுத்து ஆய்வு நீங்கள் உங்கள் உள்ளத்தை பற்றி செய்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். பல சமயங்களில் நான் இருளடைஞ்சு போயிருக்கிறேன். பல சமயங்களில் என்ன வாழ்க்கைன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா அப்போ என்ன அர்த்தம்? உங்களை இழுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அப்பப்போ போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. யாரோ ஒருத்தருடைய ஜபம் கூட சமயத்தில் உங்களை தாங்கி பிடிச்சி மனித நிலையில் நிற்க வச்சிருக்குமா இருக்கும். யாருடைய அருகாமையோ கூட உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கும் சமயத்தில். உண்மை அது. இப்போ நல்ல ஒளி பொருந்தியவர்களோட நீங்கள் சும்மா வேலைக்காரராக இருந்தால் கூட அந்த ஒளியின் மூலமாக உங்களுக்கு வெளிச்சம் தெரியும் தானே. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளை சுற்றி நல்ல ஒளியாக இருக்குது, பிரமாதமான ஒளி இருக்குது, அது என்னுடைய ஒளி என்று நினைத்து கொள்கிறோம். அந்த ஒளி பொருந்தியவங்க கொஞ்சம் நகர்ந்த ஒன்றை பாருங்கள், ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல. பலர் உங்களை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கலாம், பலருடைய ஜெபம் உங்களை தாங்கி பிடித்து இருக்கலாம். அதனால கூட நீங்கள் முழுசாக நீங்கள் தீயாவின் 2nd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு கூட தெரியாதபடி இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளி எங்கே, அதுதான் இப்போ கேள்வியே. அப்போ இந்த 3வது ஸ்டேஜ் குற்ற உணர்ச்சி. ஐயோ இது பண்ணால் தப்பு, அது பண்ணால் தப்பு, ஐயோ என்னை இப்படி சொல்கிறாங்க, அப்படி என்ன அதே தான் நிற்கும். என்னால் வர முடியல, நான் இல்லாட்டி என்னப்பா, நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. இதெல்லாம் டிப்ரெஸ்டு ஹார்ட். இதுக்கு இடம் ரொம்ப நாளாகவே கொடுத்துருக்குறாங்க. கடவுள் மீது அந்த ஆதி அன்பு இல்லை. அன்பார்ந்தவர்களே, அநேக முறை என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே என்னுடைய சாட்சியத்தை கேட்டு வந்தவங்க தான். அப்போ அந்த முதல் தடவை பரவசமாக கேட்பாங்க, ஆண்டவரை பார்த்தீங்களா, கடவுள் உங்ககிட்ட பேசுனாரா? 15 வருஷம் கழித்து பார்த்தா அசால்ட்டாக இருப்பாங்க, அவங்க வாட்டுக்கு போவாங்க. ஆண்டவர் பேசுனதான், எந்த மனுஷர்கிட்டே அவர் நேரடியாக வந்து பேசுகிறது இல்லை. அப்போ அந்த அனுபவங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம் தான். அது எதனோடைய கம்பேரிசனே பண்ண முடியாது. அது எந்த ஒரு நிகழ்ச்சியோடையும் அது தரம் தாழ்ந்து போகவே முடியாது அது. ஆனால் 15 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாக பார்த்தாங்களா, அதனால் என்ன, சரி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். மக்களுக்கு வந்து எதுவுமே வந்து சுலபமாய் விட்டு போகிறது. ஏன்னா அன்பு குறைவுபடுகிறது. முதல்ல கடவுள் மேலே வந்து ஒரு பிரியம் ஏற்பட்டு உள்ளே வராங்க. கொஞ்ச நாள் கழித்து என் மேலே ஒரு அன்பு வைப்பாங்க, அப்புறம் என் மேலே இருக்க அன்பு போகும், அப்புறம் கடவுள் மேலே இருக்கிற அன்பு போயிடும். அன்பெல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா எங்கேயாவது இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்க வேண்டியதுதான். அநேக மக்களை நான் இப்படி பார்க்கிறேன். கடவுள் மீது அன்பு வையுங்கள். இறை அடியார்கள் உண்மையாக பரிசுத்த ஆவியை பெற்ற எல்லா நபர்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் சரியில்லாட்டி கூட அவர்களுடைய ஒளி உங்களை தாங்கும். இந்த தீய ஆவியின் 4வது நிலைமை வந்து அப்ரெஷன். இது எப்படி தெரியுமா, அவ்வப்பொழுது வந்துக்கிட்டு இருக்க இந்த ஆவி இப்போ என்ன பண்ணும்னா ஒரு உரிமை எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தானே உங்கள் வீட்டுக்கு வரலாம்,
2 நாள் தங்கிட்டு போகிறேன்னா யார் சொல்ல முடியும்? சொந்தக்காரன் மட்டும் தான் சொல்லலாம், ரொம்ப பழகினவங்க மட்டும்தான் சொல்லலாம். அதுபோல் சில நாட்கள் தங்கி கூடார மட்டும் சொல்லும். ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அது உட்கார்ந்து கொள்ளும். ஒரு காரியத்தை நடக்க விடாதபடி, எந்த காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி, அது கடவுளை நோக்கிய பாயிண்டிங் தாங்க இருக்கும். அது கடவுள் ஒரு காரியத்தை செய்ய நேரம் குறிச்சிருப்பார், அதுக்கு முன்னாடி இந்த பிசாசு வீடுகளில் அமர்ந்து கொள்ளும். அந்த காரியத்தை செய்ய விடாதபடி ஆட்டம் காண்பிக்க ஆரம்பிக்கும். அந்த பிசாசு பெரிய காரியம் என்று சொன்னால் பல 10 அடிமை பிசாசுகளையும் வைத்து கொள்ளும். முந்தா நேற்று ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சிஸ்டர் எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்க. சொல்லுமான்னு சொன்னேன். சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒருத்தருக்குள்ளே ஒரு தீய ஆவி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கீழே இருக்கிறதுக்குள்ள ஆடுதுங்களே எப்படி சிஸ்டர் அப்படின்னாங்க. உனக்கு இந்த மாதத்துக்கு நான் பதில் தரேம்மான்னு சொன்னேன். கீழே ஆவிகளை செட் பண்ணாமல் காரியத்தை நகர்த்த முடியாது என்பது பெரிய தலைக்கு தெரியும், தெரிஞ்சுக்கொள்ளும். முதல்ல கீழே செட் பண்ணாமல் அந்த காரியம் நடக்காது. அதனால் ஒரு இன்ஸ்டியூஷனில் தப்பு நடக்கும் பொழுது, ஒருவர் தவறாகும் பொழுது, தவறான பாவ செயல்களை செய்யும் பொழுது, இன்ஸ்டியூஷன், ரிலீஜியஸ், இது ஆஃபீஸு, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, கூட்டு சேர்க்கறதுக்கு 3 பேர் இருப்பான். அவன் வாசல் நின்று கண்காணிப்பான், இவனை கவர் பண்ணுவான். அந்த இடத்துல இவர் அப்படிப்பட்டவரே இல்லைன்னு சாட்சியை சொல்லுவான். கூட்டு சேர்ந்ததுனால தான் இது நடக்கும். அதே காரியம் வீடுகள்லேயும் நடக்கும். ஒருவர் தவறாகும் பொழுது சப்பக்கட்டு கட்டுறதுக்குன்னே 2-3 பேர் வச்சுக்கிறோம். அது ரெடி பண்ணாமல் செய்யாதுங்க. பிள்ளைகளுக்கு ஒரு மாற்று எண்ணங்களை கொடுக்கும். உலக ரீதியாக காரியங்கள் நடந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக வரும். எத்தனை வருஷம் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆவிகளை விடும் பொழுது, இது ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு கூடாரம் போட்டுக்கொண்டு உட்காந்து வீட்டை அலைக்கழிக்கும். இது குடும்பத்தை பிரிக்கிற தவிர வேறு எதுவுமே இல்லை. குடும்பங்களில் ஒரு இன்ஸ்டியூஷனில் பெரிய காரியங்கள் நடக்கிற இடங்களில் கடவுளுக்கு எதிராக ஒரு போராட்டம் இருக்குன்னா, 4வது ஸ்டேஜில் அந்த வீடு நிரம்பி இருக்கிறது என்ற அர்த்தம். அதில் ஒரே ஒருத்தர் பரிசுத்த ஆவியானால் நிரம்பி அவர் எப்பொழுதும் ஜெபிச்சு இருந்துட்டுருக்காருன்னா அது போராட்டமாக தான் இருக்கும். நீங்கள் முதல்ல கீழே இருக்கிற சின்ன ஆவிகளை மெல்ல பிரித்து விடுங்க. முதல்ல அதுகளுக்கு புத்திமதி சொல்லுங்கள். அதுங்களை மெதுவாக பிரித்து உங்கள் கையில் கொண்டு வாங்க. அப்படி செய்யலைன்னா இந்த சின்ன ஆவிகளை கொண்டு என்றைக்கும் அந்த மூத்த ஆவி பெரிய தவறான காரியங்களை செய்து கொண்டே இருக்கும். நீங்கள் இடம் கொடுத்ததுனால தானே, வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்ததுனால தான் இது எல்லாம் நுழைஞ்சு நிற்கிது. பாவம் உன் வாயிலே படுத்து இருக்கிறது. ஆண்டவர் சொல்லலையாத வாசலில் கிடக்குதுன்னு சொல்கிறார். நிறைய பேரோட வீடுகளில் நாய் 12 மணிக்கு குலைக்குதுங்க. சரியாக 12 மணிக்கு குலைக்குதுங்க. ஏன் குலைக்குது? உங்கள் வீடுகள் பக்கத்தில் திருநாயெல்லாம் குறைச்சி பார்த்துருக்கீங்களா? வீட்டு வாசலில் பேய் படுத்துருக்குது, பிசாசு படுத்துருக்குது. அதனால தான் அந்த டைமில் அது குறைக்குது. கரெக்டாக 12 மணிக்கு அடிக்கும், குறைக்க ஆரம்பிக்கும். பாவம் உன் வாசலிலே படுத்திருக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று தான் சொன்னார். நீ ஓடிடுன்னு சொல்லலை. அது உனக்குள்ளே வரத்தான் செய்யும். நீ அடக்கு. பொய் பேச வரும்போது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லு. சோம்பேறித்தனமாக இருக்கும்போது நான் செய்ய முடியாதுன்னு சொல்லு. நான் வேலை செய்வேன்னு எந்திரிச்சுன்னு. ப்ரைஸ் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை கடவுளை புகழ்ந்து தான் ஆகணும். நீ புலம்பிகிட்டே இருக்கிறதா இருந்தால் அப்போ உள்ளத்தில் என்ன நீ புலம்பிகிட்டே இருக்க, கடவுளுக்கு எதிராக போகிற அப்படின்னு ஒரு குரல் வரும்போது எந்திரிச்சு நின்று தான் ஆகணும். நீ அடக்கி ஆள வேண்டும். உன்னோட எண்ணத்துக்குள்ளே அது போயிட்டு தான் இருக்கும். நம்ம எந்திரிச்சு நின்று ஆகணும். அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். 5வது நிலைமை தான் பொசஷன். பொசஷன் என்று சொல்லப்படுவது அப்படியே முழுமையாக தீய ஆவிக்குள்ளே போயிடுறது. நம்ம ஊரில் எல்லாம் பார்க்குறோம், சிகரெட்டு குடிக்கும், சாராயம் அடிக்கணும். இப்போல்லாம் வேற நிலைமை. இப்போ அப்படி கிடையவே கிடையாது. உண்மையில் நான் சொல்கிறேன், நிறைய சிட்டி சைடில் போய் பார்க்குறேன். உங்களுக்கு கிராமத்தில் தான் இன்னும் புளிய மரத்துக்கடியில் ஓடுறதெல்லாம் இருக்குது. ஆனால் ஏன்னா இந்த கிராமத்தில் இதை பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்கன்னா அதுக்கு தெரிஞ்சுக்குது, அது சாராயம் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்குது. சிட்டி சைடில் இந்த 5ஆம் நிலையில் இருக்கிறவங்க அப்படியே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள். சின்ன வயசு பசங்க ஏனாதானு எனத்தையாவது ஒன்றை பேசிட்டு அப்படியே ஒபிசிட்டி ஆகி அப்படியே படுத்து கிடக்கிறானுங்க. தீய ஆவியோட முழு பொசிஷன். டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரிமோட் கண்ட்ரோலில் தொட்டால் அவ்வளோ கோவம் வரும். சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க, வேலையை விட்டுறாங்க, ஒரு வேலைக்குமே போகிறதில்ல. இதெல்லாம் பொசிஷன். முதல்ல ஏன் இந்த நிலைமை அன்பார்ந்தவர்களே உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு?
நீங்கள் அடக்கி ஆளவில்லை. கடவுளுக்கு எதிராக நீங்கள் திரும்பினீர்கள், அன்பை குறைத்தீர்கள், கடவுள் கொடுத்த நபர்களின் மீது குற்றம் குறை கண்டுபிடித்தீர்கள். இதனால் இன்னைக்கு 2வது நிலையில் இருக்கிறீங்க. இந்த கடைசி தீயாவின் நிலை, உடைமை ஆக்கப்படுபவர்கள் மட்டும்தான் கடவுளுடைய இல்லத்தில், கடவுள் இறையடியார்கள் இருக்கிற இடத்துல வரவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே விரட்டப்படுவார்கள் என்று தெரியும். தன்னுடைய தவறுகள் வெளிவந்துரும்னு ஒரு பயம் இருக்கும். வரவே மாட்டாங்க அந்த இடங்களுக்கு. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போது இறை வார்த்தையை தவிர்ப்பார்கள் என்ற முதல் நிலை சொன்னேன். 5ஆம் நபர்கள் வரவே மாட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். முதல் நிலை தான். ஆனால் 5வது நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களால வர முடியாது. அதே சமயம் முதல் நிலையில் உணர்வற்று இருப்பாங்க, சில பேர் டிப்ரெஷனில் இருப்பாங்க, சில பேர் ஒரு கடவுள் மீது அதிக பற்று இல்லாதவங்க, அந்த மன சோர்வுனால யாராவது இழுத்துட்டு வந்தால் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் உணர்வே இருக்காது. அன்பார்ந்தவர்களே, இப்படி இன்றைக்கு இந்த மனித ஆவிகளினாலும் தீய ஆவிகளின் சக்தியினாலும் தான் இன்றைக்கி நாம் அலைகழிக்கப்படுகிறோம். முக்கியமான ஒரு இறை வார்த்தை நம்மை பற்றிய ஒரு நிலைப்பாடை உணர்த்துகிற, இன்றைக்கி ஒரு உணர்வோடு இதை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமையர் 5:2 நாம் இப்பொழுது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த செய்தியை நீங்கள் கேட்குற அளவுக்கு உட்கார்ந்துருக்கிறீங்களா? கேட்கவே முடியாதது தான் கடைசி ஸ்டேஜ். கேட்கவே மாட்டாங்க, எந்திரிச்சு போயிருப்பாங்க. எப்பவும் கேட்குறவங்க யாராவது உங்கள் பக்கத்தில் இல்லையா? முடிஞ்சிருச்சு கதைன்னு அர்த்தம். தீய ஆவிகளோட உடமையாயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு அலக்கழிப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், எப்படி வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த இறைவார்த்தை கேட்குறீங்க. அது வரைக்கும் நான் சொல்கிறேன், அடுத்தவங்களுக்கு நடந்தது நமக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகாது. அப்போ நம்ம எப்படி நிற்கிறோம்? நம்ம எல்லாருமே இன்றைக்கி இந்த செய்தி கேட்ட எல்லாரையுமே, என்னையிலேருந்து உங்கள் எல்லாரையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். நாம் இப்பொழுது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு கிருபை தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம இன்னும் முயற்சி செஞ்சு கடவுள்கிட்ட வரணும்னு நினைக்கிறதுனால அந்த கிருபை தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடவுளே வேணாம் எனக்கு, அவர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு பேசுகிறவனுக்கு அந்த கிருபை நின்று போச்சு. பரிசுத்தாவை அதிகமாக துக்கப்படுத்துகிறவனுக்கு நின்று போச்சு. அவனால் இந்த செய்தியை கேட்க முடியல, அவனால் உள்ளே வர முடிய மாட்டேங்குது, ஒளி பொருந்தியவர்களை பார்த்து பேசவே முடியல. ஆனால் மற்றவர்களுக்கு இந்த நாளிலும் அருள்நிலை கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். ரோமையர் 5:10 சொல்கிறது. அவர் தான் பைண்டிங் ஃபோர்ஸு. நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். கிருபையில் நம்ம தாங்கப்பட்டிருக்கோம். நம்மளோட முயற்சியினால் அல்ல. நம்ம தவறு செஞ்சு கொண்டே இருந்தோம். நம்ம இன்னுமே நம்ம கடவுள் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நீ வந்திருந்தீன்னா அவருடைய கிருபை அது. அவர் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு நான் தெம்பாக இருக்கிறேன்னு அர்த்தம். நான் இன்னும் வேலை செய்யலைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. இதுதான் கிருபை. அவர் அளிக்கிறார், நான் பெற்றுக்கொண்டு நிற்கிறேன். இந்த கிருபையை நீங்கள் தவற விட்டீங்கன்னா, இந்த அருள் நிலை இடத்தை நீங்கள் தவற விட்டீங்கன்னா, நீங்கள் கீழே சரிஞ்சு 5வது இடத்துல போய் விடுவீங்க. உங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிருபை கொடுத்துருங்க. நீங்கள் எந்த இடத்துல வேலைக்கு போகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய கிருபை அது. உங்களுக்கு சம்பளம் வருதா? அந்தந்த தேதியில் வருதா? இது எவ்வளோ பெரிய கிருபை அது. உனக்கு உட்கார்றதுக்கு வீடு இருக்கா? எவ்வளோ பெரிய கிருபை அது. நீ இறைவார்த்தை கேட்கும்படி இருக்கிறியா? எவ்வளோ பெரிய கிருபை அது. உன் குடும்பத்தில் ஒருத்தர் கடவுளுக்குள்ளே இருக்கிறாங்களா? எவ்வளோ பெரிய கிருபை அது. இது எல்லாமே கடவுளுடைய கிருபை, இரக்கம். புரிந்து கொள்ளுங்க. அப்போது இன்றைக்கு இந்த கிருபையில் நம்ம நிற்கிறோம். மனித ஆவிகளில் நிறைய பேர் நீங்கள் நிற்கலாம். சில பேர் தீய ஆவிகள் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜில் கூட நீங்கள் நிற்கலாம். அப்போ நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, கடவுள் நம்ம எல்லார்கிட்டையும், அது மனிதாவியில் இருந்தாலும் சரி, தீயாவிக்குள்ளே உட்கார்ந்துருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கடவுள் பொதுவான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு, முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்பொழுது இல்லை. நீ தவறி விழுந்து விட்டாய். என் நிலையிலிருந்து நீ தவறி விழுந்து விட்டாய். என்ன வார்த்தை பாருங்க. முதல்ல எங்கே இருந்த, எந்த நிலையில் இருந்த நீ இன்னைக்கு தவறி விழுந்து கிடக்கிற, கீழே கிடக்கிற. உடனே நான் எங்கே அபிஷேகம் பண்ணி வச்சேன்? நான் அன்னைக்கும் உனக்கு கிருபை கொடுத்தேன். நான் அந்நிய பாஷை வரத்தை கொடுத்தேன், தலைமை பொறுப்புகளை கொடுத்தேன். இன்றைக்கி பொறுப்புகளை நீ உதறி தள்ளிட்டு
உனக்கு என்ன பொறுப்பு இருக்குது குடும்பத்தில், என்ன பொறுப்பு கடவுளுடைய காரியத்தில் இருக்குது, என்ன பொறுப்பு வேலை இடத்துல இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் நீ இழந்து போய் நின்றுட்டுருக்க. நீ எண்ணிலையிலிருந்து தவறி விழுந்து ஆதி அன்பை நீ தொலைச்சி நீ நின்று கொண்டு இருக்கிறாய். நீ என்ன செய்யணுப்ப, நீ செய்து வந்த முதலில் நீ செய்து வந்த வேலைகளை இப்பொழுதும் செய். இது ஒன்று தான் வழி. திரும்பியும் எந்திரிச்சு திரும்பவும் வந்து முதல் நிலையிலேருந்து ஆரம்பித்தா மட்டும்தாங்க விடுதலை. திரும்பியும் ஆதி அன்பை பிடிச்சா மட்டும்தாங்க விடுதலை. எனக்கு ஒரு சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர்கிட்ட இதே போல் தான் ஆதியில் வந்து ரொம்ப பெருசாக கடவுளோட்டே இருந்தாங்க. கடவுளை பற்றி நிறையா வியாக்கியானம் எல்லாமே பேசுவாங்க. நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா, மற்றவங்கள பற்றி குற்றங்குறை, ஒரு அன்பே இல்லாத தன்மை, அப்படியே அவங்க சரிஞ்சு போனாங்க. முதல் தீயதில் வந்து முதல் 2, 3 ஸ்டேஜுக்கெல்லாம் போயாச்சு. ஆனால் வந்து இறைவார்த்தை கேட்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் உணர்வே இருக்காது. அப்போ நான் சமீபத்துலேயும் நான் சொன்னேன், அன்பே இல்லாத ஒரு ஆள் நீங்கள், மற்றவங்களோட ஒத்து போகிற குணமே இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி மாற்றிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ ஒரு செய்தி கேட்க கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. முடித்த உடனே அநேக மக்கள் வந்து அந்த செய்தி எப்படி இருந்துச்சு, அதனுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு தான் என்கிட்ட பதில் சொன்னாங்க. ஆனால் யார் இடத்துல அன்பு குறைவாக இருக்குதுன்னு நான் சொன்னேனோ அவங்க நேரம் வந்து என்கிட்ட வந்து எதை பற்றியும் பேசலை, தனக்கு ஒரு நல்ல விஷயம் எப்படி நடந்துச்சு அதை குறித்து பெருமைப்பட்டுக்கிட்டு போனாங்க. அப்போவும் உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் துக்கப்பட்டு போனார். திருந்தவே மாட்டியா, அன்புக்குள்ளே வரவே மாட்டியா, உலக ரீதியான வாழ்க்கை தான் எப்பொழுதுமே. அதாவது மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளம் இல்லாதது பெரிய தீமைங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கூட இருக்கிறவங்கள குற்றம் குறை சொல்லாதீங்க. முதல்ல அவர்கள் போராடுகிறார்கள், முதல்ல போராடுறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, குடும்ப சூழ்நிலை மற்றவர்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைத்த மென்டார் போல மற்றவங்களுக்கு கிடைக்கல, போராடி கொண்டிருக்காங்க. ஆனால் எல்லார் மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, அன்பு செய்ய முடியாதவங்க ஒரு காலம் ஆண்டவருடைய பரிசுத்த நிலையை உங்கள் பார்க்கவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த ஆட்டம். ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாய் போயிடும். மனிதாவியில் எவ்வளோ தவறு செஞ்சுருக்கீங்க அதுக்குண்டான தண்டனை உண்டு. தீயாவிகளில் எந்த நிலையில் இருந்தாலும் தண்டனைகள் உண்டு. நீங்கள் உங்கள் ஆத்மத்தை குறித்து அச்சமாய் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த வசனங்களுக்கு நடுவே நான் பார்க்குற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீ தவறு விழுந்து விட்டாய், நீ முன்னே செய்த செயல்களை செய் எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ஒரு வார்த்தை இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம், இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க இவ்வளோ நேரம், மைண்டுக்குள்ளே என்ன நினச்சிருப்பீங்க? நம்ம மாறணும், இனிமே முட்டாள் மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம காரியங்களில் செயல்பாடுகளில் புத்திசாலித்தனம் வரணும், ஒரு உணர்வோடு இருக்கணும், செயல்படுத்தணும், சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது, வார்த்தையில் செயல் ஆக்ஷன் வரணும். இப்படி பலவிதமான முடிவுகளை நீங்கள் எப்பொழுதுமே எடுக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை என்னன்னு பார்க்கலாமா? மனம் மாறு. அன்பார்ந்தவர்களே, நம்ம வந்து திருந்தணும், நம்ம மாற்றிக்கலாம், நம்ம ஆக்ஷனில் கொண்டு வரலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது, மனம் மாறணும். முதல்ல இன்றைக்கி மனம் மாற முடியாமல் தான் தொடர்ந்து இந்த முட்டாள்தனங்கள் போயிட்டே இருக்குது. மனம் மாற முடியாதனால தான் யாரை ஏற்றுக்கொள்கிற சக்தி இல்லை. மனம் மாறாததுனால மனம் அப்படியே இருக்குது, கல் போல் இருக்குது. அதனால் மற்றவர்களிடத்துல அன்பு வரல. மனம் ஒரு பாறை போல் ஆயிடுச்சு, கடவுளை குற்றம் சொல்லுகிறது. எதை செஞ்சாலும் அவங்க குற்றப்படுத்துகிறாங்க. ஏன்னா மனம் மாறுறதே இல்லை. அவங்க அந்த தப்பு அப்படியே தெரியுது. அப்போ நம்ம சொல்ல என்ன ஆகுது, இவங்க எதை செஞ்சாலும் குற்றப்படுத்துகிறாங்க. எதை செஞ்சாலும் இல்லை, நீ மனம் மாறவே இல்லை. எதை செய்யணுமோ, ஒரு கழுவாமல் ஒரு பாத்திரத்தை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சமைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அது அழுக்கு பிடிச்ச ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு டெய்லி புதுசாக காய்கறி போடுறீங்க, புதுசாக இன்க்ரீடியன்ஸ் வைக்கிறீங்க, நான் நல்லா சமைச்சேன், நெய்யெல்லாம் விட்டு செஞ்சேன், அன்பாக செஞ்சேன், இவங்க வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் கடவுளாக மீண்டும் சொல்கிறாரு, அழுக்கு பாத்திரத்தில் நீ வச்ச, உன்னுடைய இருதயம் அழுக்காக இருக்கிறது. உன்னுடைய இருதயத்தில் தான் மாற்றம் வரணும். முதல்ல
அந்த இருதயம் மாறணுங்கிறது என்ன? நம்ம காணாமல் போன மகனை பற்றி பார்க்குறோம். அவன் மனித ஆவிகளில் செயல்பட்டான், ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டு இருந்தான். தீயவைகள் வந்துட்டே இருந்துச்சு, இடம் கொடுத்தான். அப்பா மேலே ஒரு கோபம் வந்தது. இந்த வீட்டார் என்ன பெருசாக செஞ்சாங்க, பண ஆசை வந்தது. போனான், அப்பா பேச்சை கேட்காம முதல் ஸ்டேஜ் போனான். 2வது ஸ்டேஜ் வீட்டில் இருக்கிறத பற்றி மகிழ்ச்சியே இல்லை. இவ்வளோ வேலைக்காரர்கள் அவனுக்கு வேலை செஞ்சதில் எதுலையுமே மகிழ்ச்சி இல்லை. நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணுன்னு நினச்சான். 3வது டிப்ரெஷனில் போய் விழுந்தா. ஐயோ எனக்கு யாருமே இல்லை, எல்லாரும் எனக்கு தீமை செஞ்சாங்கன்னு சொன்னான். 4வது ஸ்டேஜில் தான் அவனுக்கு கொஞ்சமாவது புத்தி வந்துச்சு. நம்ம ஏன் இப்படி கிடக்கிறோன்னு நினச்சான். திரும்பி எழுந்து தந்தையனிடத்துல வந்தான். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் கூட திரும்பி எந்திரிச்சு வரணும். நீங்கள் தான் போய் விழுந்தீங்க, நீங்கள் தான் எந்திரிச்சு வரணும். நீங்கள் தான் அன்பு செய்யாமல் போனீங்க, நீங்கள் தான் அன்பு செய்ய வரணும். நீங்கள் தான் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துனீங்க, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்க வரணும். இந்த பாத்திரம் கழுவப்படாமல் நீங்கள் எதை செஞ்சாலுமே அதில் எதுவுமே நல்லா இருக்காது. நிறைய பேர் தொடர்ந்து தவறுகள் செய்கிறீங்க, ஆனால் மன்னிப்பே கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கடவுள்கிட்ட போய் நான் பாவசங்கத்திரப்பட்டேன், நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கேட்க மாட்டாங்க. அவங்க மன்னிப்பே கொடுக்காம முடியாமல் அவங்க மனம் நொந்து இருக்கும் பொழுது உங்களுக்கான ஆசீர்வாதம் வரவே வராது. முதல்ல மக்கள் எங்கேயாவது இது வெளியே சொல்லணும்னே, தவறுகளை சொல்லட்டும், வாய் அறிக்கையிட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும்ல, அது கடவுள்கிட்டே சொன்னால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லி தான் திருச்சபை பாவசங்கத்திரத்தை ஏற்படுத்தியது. இல்லைன்னா மனுஷன் யார்கிட்டையும் சொல்லாமல் வச்சுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவசங்கத்திரம் பண்ணும்பொழுது யாருக்கும் வெளியே தெரியாது, குருவானவர் சொல்ல மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அதை 2000 வருஷம் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, கீப்பப் பண்ணுறாங்க. அப்போ அதை போய் சொல்லும்பொழுது கடவுள்கிட்ட சொல்லிட்டோம், கடவுள் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு மக்கள் ஒரு திருப்திப்பட்டு கொள்கிறார்கள். ஏன் அவர்கிட்ட போகிறாங்க? காணாத கடவுள், அவர் திருப்பி எப்படி என்ன பதில் சொல்கிறாருன்னே கேட்காது. இந்த நிலையில் தான் மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க நீ அவ்வளோ நோகடிச்சு இல்லை, அவங்ககிட்ட போய் நான் உனக்கு இவ்வளோ எதிராக செஞ்சேன், நீ ரொம்ப துக்கப்பட்டுட்ட, மன்னிச்சுக்கங்க, நான் உண்மையாக கேட்குறேன் அப்படின்னு கேட்காம நீ இன்னும் வாழ்க்கை நடத்தினாலும் அது கழுவாத பாத்திரம்தான். நான் நிறைய பார்க்குறேன் மக்களை, தவறு மேலே தவறு என்ன பண்ணுவாங்கன்னா, இறைவார்த்தை கேட்ட வந்தாலும் ஓடி ஒளிவாங்க, அப்படியே ஓடிடுவாங்க, நம்ம முகத்தை பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த கழுவாத பாத்திரம், அதுக்கு மேலே நீங்கள் என்ன வச்சு என்ன பிரயோஜனம் வரும்? தவறுகளுக்கு முதல்ல மனம் உடையணும். நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க உங்கள் ஹார்ட்டுக்கு. எவ்வளவு தவறு செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேருக்கு எதிராக செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மனம் மாறணும். முதல்ல இது தப்புன்னு நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும். காணாமல் போன மகன் தப்புன்னு முடிவெடுத்து தான் அவன் எந்திரிச்சு வந்தான். அதுதான் அந்த சூழ்நிலையோட ஒரு பெரிய தொடக்கம். அது நான் ஒவ்வொருத்தரை பற்றி இப்படி நான் பேசியிருக்கிறேன், ஒவ்வொருத்தரை பற்றி இப்படி நான் நினச்சேன். நீங்கள் இவ்வளோ வழிகாட்டினாலும் கூட நான் தவற விட்டுட்டு போனேன், நான் திமிராக இருந்தேன், நான் கீழ்ப்படியாமல் இருந்தேன், நான் தாழ்மை இல்லாமல் இருந்தேன், உங்களுக்கு இடைஞ்சல் ஆயிடுச்சு. அதை சொல்கிறதுக்கு இப்போ முடியல. முடியாத வரை கழுவாத பாத்திரம். நினைவில் வைத்து கொள்ளுங்க. நீங்கள் தவறு செஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கணும். முதல்ல உங்களுக்கு உணர்வு இருக்கும் பொழுது நீங்கள் அதை கேட்கணும். இவங்களுக்கு எதிராக நான் செஞ்சுருக்கேன்னா நீங்கள் கேட்கணும். அன்பார்ந்தவர்களே, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். நீ எந்த வகையான ஆவி இன்னைக்கு இருக்கிற? இன்னைக்கு மனித ஆவியில் இருக்கியா, தீ ஆவிகள் இருக்கியா? இல்லையா? பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிறீர்களா? அன்பார்ந்தவர்களே, வெறும் சொற்பமானவர்களே பரிசுத்த ஆவியோடு நடக்கிறார்கள். அவங்கக்கிட்ட கடவுள் பேசுகிறதுக்கு சுலபமாக இருக்கிறது. அவர்களை உயர்த்தி காரியங்களை செய்து கொண்டு போவதில் சுலபமாக இருக்கிறது. அவர்கள் இருப்பதையெல்லாம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவங்க எந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னாலும் போவாங்க, இவங்ககிட்ட போய் காலில் விழுன்னு சொன்னாலும் விழுவாங்க. அதை பற்றி அவங்க கவலையே படுறதில்லை. தான் என்கிற தன்மையே இல்லாத பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ள முடியும். எப்பொழுது நீங்கள் மற்றவர்களிடத்தில் குறை, குற்றம், பொய் எல்லாம் சொல்ல வரீங்களோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் செயல்படுவது இல்லை. அப்போது இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், மனித ஆவியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, தீய ஆவியில் அதை கடைசி 5 ஸ்டேஜ் வரைக்கும் உடமையாக்கப்பட்டு இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தாமே விடுதலை கொடுக்க முடியும். அவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. அன்பார்ந்தவர்களே, அந்த நம்பிக்கையோடு இந்த இறை செய்தியை பல பேர் கேட்காம இருக்கலாம். அவங்க வீட்டில் அவங்களுக்கு நீங்கள் கவரப் பண்ணியிருக்கிறீங்களா? உங்களோட தவறு இருக்குது இல்லையா? முதல்ல
உங்கள் தவிர ஆண்டவரிடத்துல சமர்ப்பீங்க. நீங்கள் அவங்களுக்கு வால் பிடிச்சிருப்பீங்க, அவங்க செய்கிறது சரித்தான்னு முத்திரை குத்திக்கிட்டு திரும்பிங்களா இருக்கும். கலப்பையில் கை வச்சா திரும்பி பார்க்கவே கூடாது, அழிவு தான் வரும். லோத்தும் அவன் மனைவியும் போனாங்க. ஆண்டவர் சொன்னது திரும்பி பார்க்காதன்னு சொன்னார். மனைவி திரும்பி பார்த்தா. எதனால் திரும்பி பார்த்தாங்க? ஆசைகளினால் திரும்பி பார்த்தாங்க. கடவுளுடைய கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியலை. எங்கே நெருப்பு மாதிரி இருக்குது, என்னோட வீடெல்லாம் அழிஞ்சிருச்சா, என் மக்கள் அழிஞ்சிட்டாங்கன்னா என்ன தான் நடக்குதுன்னு நான் பார்த்து தானே ஆகணும். உலகத்தை திரும்பி பார்த்தாங்க. இன்றைக்கி அநேக மக்கள் இந்த குடும்பத்தாரை திரும்பி பார்க்குறேன், என் சொந்த பந்தத்தை திரும்பி பார்க்குறேன், லவ்வரை திரும்பி பார்க்குறேன், அப்படி விட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி திரும்பினவங்க எல்லாம் டம்மியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, அங்கே விழுந்த தீ அவர்கள் தலையிலும் ஒன்று போய் விழுகுது. லோத்தின் மனைவி அப்படியே கல்லாக சமைந்தாள். எல்லாத்துக்குமே கடவுள் நடந்த சம்பவங்களை உதாரணமாக்கி வைத்திருக்கிறார் நம்ம கண்ணு முன்னாடி. எந்த ஒரு விஷயமோ இறைவார்த்தையின் வழியாய் உங்களுக்கு சுலபமாகவோ ஈஸியாகவோ வந்து சேர்றதே இல்லை. ஒரு வாரம் முழுக்க ஒரு இறையடியார் தகுந்த தயாரிப்பில் இருந்து 6 நாட்கள் தியானத்தில் தான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் செய்யவே முடியும். 6 நாள் தயாரிப்பு தேவைப்படுகிறது ஒரு 1.5 மணி நேரம் மெசேஜுக்கு. நான் அதிகமாக யோசிச்சிருக்கேன், ஏன் டெய்லி மெசேஜ் கொடுக்க முடியாது அப்படின்னு. அவ்வளவு தயாரிப்பு இந்த பரிசுத்த நிலையில் இருந்து கொண்டு வந்து அநேக மக்களுக்கு அவரவர்களுடைய உணர்வின் மொழிகளிலே கொண்டு போய் சேர்க்கணும்னா 6 நாள் தயாரிப்பு தேவைப்படுகிறது. இதை விதை அதை எடுத்துக்கொள்கிறவனுக்கு முளைப்பிக்கும், நலமான வாழ்வு முளைப்பிக்கும். எடுக்க முடியாமல் உட்காந்துருந்தா அந்த கழுவாத பாத்திரத்தில் நான் இருக்கிறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதே இந்த உலகத்தில் வீணிலும் வீணே. ஏன்னா அடுத்தடுத்து செய்கிறதும் பாவம் தானே செஞ்சுக்கிட்டே போகிறோம். மனம் மாறுங்கள், இதுவே ஆண்டவரின் விருப்பம். ஆமென். விட்டு தூர போனே உந்தன் அன்பை நான் மறந்தேன். உம்மை விட்டு தூர போனே உந்தன் அன்பை நான் மறந்தேன். உன் பாதம் நின்று கதறுகிறேன், உன் பாதம் நின்று கதறுகிறேன். மன்னித்து அணைத்திடுவாய், மன்னித்து அணைத்திடுவாய். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. இன்றைய நாளில் நம்முடைய நிலைமையை நினைத்து பகுத்தறிந்து ஆராய்ந்து பார்ப்போம். மற்ற ஆவிகளை நிறுத்து பார்ப்பதை விட நம்முடைய ஆன்மாவை நாம் நிறுத்து பார்ப்போம். எவ்வகையான ஆவியை நான் கொண்டிருக்கிறேன்? இந்த மாமிச உலகில் எவ்வளவு தீமைகளின் மத்தியில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் கடவுளுடைய கிருபை நம் மீது இருப்பதனால இந்த இறைவார்த்தையை கேட்கும்படி பகுத்தறியும்படி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம எவ்வளவு காலங்கள் சுய இச்சைகளினால எடுக்கப்படுகிறோம். அந்த நேரங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கலாமா? நம்முடைய சுய சரீரத்திற்கு எதிராகவே
நம்ம நிறைய முறை தவறி விழுகிறோம். நிறைய உண்பதாய் இருக்கலாம், அதை பராமரிக்க தெரியாம எவ்வளவோ கடவுள் வாழும் ஆலயமாய் இருக்கிற இந்த சரீரத்தை நம்ம முட்டாள்தனமாக அதை சரியாக பேணாமல் ஆவியானவருக்கு நாம் துக்கத்தை கொடுக்கலாம். இதன் வழியாக வருகிற சோம்பேறித்தனம், தூக்கம், சுறுசுறுப்பாக இல்லாமல் இருக்கிறது, உரிய நேரத்தில் காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறது, அநேகருக்கு அது இடைஞ்சலாகவும் போய் சேர்ந்திருக்கோம். என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறேன்? கடவுள் நமக்கு நிறைய தாளந்துகளை அளித்து கொண்டே இருக்கிறார். உலக அறிவின் வழியாக, படிப்பின் வழியாக, மற்றவர்களின் வழியாக நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நாமோ இன்னமும் அதிலிருந்து வெளியேறாம, அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறாம நம்ம பாவத்தில் விழுந்து கிடக்கிறோமா? சில சமயங்களில் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டு நம்ம காத்திருக்க முடியாம எத்தனையோ விதமான தீய எண்ணங்களினால அலைகழிக்கப்பட்டு இருக்கிறோமா? அவருக்கு எதிராய், அவருடைய மாபெரும் திட்டங்களுக்கு எதிராய் நம்ம குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோமா? இன்றைக்கு பகுத்து ஆராய்ந்து பாருங்க. கடவுள் உங்களை அழைத்த தினத்தை யோசித்து பாருங்க. அபிஷேகம் பெற்றவர்களாய் இருந்தால் எந்த காரியத்திற்காக அழைத்தார் என்று யோசித்து பாருங்க. இன்றைக்கு அந்த ஆதி நிலையில நம்ம நிற்கிறோமா? அந்த உறவுகளோடு நிற்கிறோமா? அந்த அன்பிலே நாம நிற்கிறோமா? அல்லது அன்பு குறைவுபட்டவர்களாய் இன்றைக்கு சுற்றி திரிகிறோமா? மாம்ச இச்சையை நாம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோமா? நான் எப்படி போய் மன்னிப்பு கேட்பேன்? நான் மற்றவங்களை விட ஒன்றும் குறைவாகலை அப்படின்னு சொல்லி உணர்வற்று போய் திரிகிறோமா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல வரலாமா? அந்த காணாமல் போன மகன் எல்லாவற்றையும் இழந்த பிறகு வந்தார். நாமும் இழந்த பிறகுதான் போகணுமா? நம்மக்கிட்ட மிச்ச சொச்சம் அவர் கிருபையினால நமக்கு வீடு, உணவு, உடை, சொந்த பந்தம் இருக்கும் பொழுதே நம்ம உணர்வுக்குள்ள வந்து போக வேண்டாமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரவில்லையா? நம்ம இந்த நாளில் கூட பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பலன் பெற்றவர்களாக எழுந்து நிற்போம். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நீ மனம் மாற வேண்டும் என்று சொல்லிதான் உன்னை நோக்கி வந்திருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான தருணம். இன்னும் அழிவுகள் உன் வீட்டிற்குள்ள வராதபடிக்கு, உன் ஆத்துமத்திற்கு சேதம் வராதபடிக்கு இன்றைக்கு நீ மனம் மாறு என்றுதான் சொல்ல வந்திருக்கிறார். மனம், அந்த மனதிற்கு உள்ள இருக்கிற அழுக்குகளை இன்றைக்கு நீங்கள் உள்நோக்கி பாருங்க. எவ்வளவு பொய்கள் நிறைஞ்சதா இருக்குது, எவ்வளவு கசப்புகள் மனிதர்கள் மீது இருக்குது, எவ்வளவு உதாசீனப்படுத்தின காரியங்கள் இருக்குது. எதை பற்றிய அக்கறை இல்லாமல், பொறுப்புகளை பற்றிய அக்கறையே இல்லாமல் எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எவ்வளவு மனிதர்களிடத்துல காரியங்களுக்கு மன்னிப்பு கேட்காமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சொன்ன வீணான வார்த்தைகள், சில பேர் சொல்லி இருக்கலாம், இவ்வளோ நாள் நான் கடவுளுக்கு உழைச்சிட்டேன் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கொஞ்ச நாள் நான் உலகத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எவ்வளவு முட்டாள்தனமான வார்த்தை அது! எவ்வளவு தீமையை நீங்கள் கடவுளுக்கு எதிராக விதைச்சிருக்கிறீங்க அந்த இடத்துல. இது எல்லாம் உங்களுக்கு ஆத்துமத்திற்கு கேடு உண்டாக்கும். யோசுவா சொல்லவில்லையா, நானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே தொழுது கொள்வோம்னு சொன்னார். அவர் கொஞ்சம் பிரேக்கெல்லாம் எடுக்கலை. நடுவில் நான் பிரேக் எடுக்கிறேன்னு எப்போவுமே சொன்னதே கிடையாது. இறையடியார்கள் என்றைக்கு பிரேக் எடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் கலப்பையில் கை வச்சுட்டு திரும்பி பார்க்கவே கூடாது. அது சட்டம். திரும்பி பார்க்காதேங்கிறது சட்டம். ஆனால் திரும்பி பார்க்கிறவன் அழிந்து போகிறான்.
அவன் ரொம்ப கீழான நிலைக்கு விழுந்து போகிறான். இன்னைக்கு நீங்கள் திரும்பி பார்த்தவர்களாக இருக்கிறீங்களா? உங்கள் கையில் இருந்த பொறுப்புகளை விட்டவங்களா இருக்கீங்களா? பொறுப்புகளை பற்றி உணர்வு இல்லாமல் கூட நீங்கள் நிறைய பேர் இருக்கலாம். உங்களுக்கு புரிதல் கூட இல்லாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப கீழான நிலையில் நிற்கிறீங்களா இருக்கும். நீங்கள் கேட்க வேண்டியதுன்னா, ஆண்டவரே நான் தவறில் இருக்கிறது கூட எனக்கு புரியாமல் இருக்குது. மற்றவர்கள் சொன்னது உங்களுக்கு புரியாமல் இருக்கா? மற்றவர்கள் ஆதங்கப்பட்டது உங்களுக்கு புரியாமல் இருக்கா? நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை தான் கூப்பிடணும். உங்களை ஆதி நிலையிலையும் ஆண்டவர் தான் உங்கள் மேலே கிருபை காமிச்சார். ஆவியானவர் மீண்டும் வந்தாதான், அவர் உங்கள் மீது இரக்கம் காட்டினாதான் உங்களுடைய சங்கிலிகளை அவர் உடைக்க முடியும். ஆகவே உள்ளத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, முழு உண்மையை நோக்கி என்னை வழி நடத்தும்னு கூப்பிடுங்க. நீங்கள் சிறிய ஆவிகளால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கலாம். தவறுகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கலாம். மனக்கண்கள் துறக்கும்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு சில பேர் இந்த நாளில் ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து தின்ற பழத்தினால தவறான மனக்கண்கள் திறந்தது. அதுதான் சரின்னு ஒரு பாதை திறந்தது. அந்த வழியில் போயிட்டு இருக்கீங்களா? எந்த பாதை உங்களுக்கு திறந்திருக்கிறது? எந்த மனக்கண் திறந்திருக்கிறதுன்னு பாருங்க. எதிர்த்து பேசுகிற ஆவிகள் உங்களுக்குள்ள இருக்கா? மற்றவர்களை மட்டமாக நடத்துகிற ஆவிகள் உங்ககிட்ட இருக்கா? கீழ்ப்படிய முடியாத ஆவிகள் உங்ககிட்ட இருக்கா? தாழ்மை இல்லாத ஆவித்தனம் உங்கள் வீட்டில் இருக்கா? நீங்கள் ஆதாம் ஏவாள் தின்ற பழத்தை தின்று இருக்கிறீர்கள். எவ்வளவு ஒரு சாவான பாவம் அது! ஆவியானவர் மாத்திரமே உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட பாவ நிலையில் இருக்கிற நீங்க பரிசுத்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுங்க. பிசாசை எதிர்த்து நிற்கிற பலனை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த ஜபத்தின் வேளையில் உங்கள் உள்ளத்தில் ஒரு பலத்த போராட்டங்கள் நிகழலாம், அலைக்கழிப்புகள் நிகழலாம். இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. இந்த வேளையில் இதோ கடவுள் உங்களுக்கு கோழை உள்ளத்தை அல்ல, வல்லமையான உள்ளத்தையே கொடுத்திருக்கிறார். அன்பையும் கட்டுப்பாட்டையும் கொண்ட உள்ளத்தையே தான் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த பிசாசின் அலைக்கழிப்புகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுப்படுத்துங்க. இந்த வேளையில் அந்த ஆதி அன்பை நினைவு கூர்ந்து பாருங்க. நீங்கள் பெற்ற மன மகிழ்ச்சி, மன மாற்றத்தை நினைவு கூர்ந்து பாருங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளை நினைவு கூர்ந்து பாருங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அதிசயங்களை, அற்புதங்களை நினைவு கூர்ந்து பாருங்க. அந்த நாளில் இருந்த அந்த ஆதி அன்பை மீண்டும் கொண்டு வாருங்க. அன்பும் அந்த பிசாசுகளை கட்டுப்படுத்தும் ஆவிகளையும் நீங்கள் கொண்டு இருக்கிறீங்க. அந்த கிருபை இன்றைய நாளிலும் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது. அவருடைய வல்லமையை பெற்று எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட வாங்க. இயேசுவே என்னை ரட்சியம் என்று சொல்லுங்க. அவரிடத்துல தான் ரட்சிப்பின் அனுபவம் உண்டு இந்த வேளையில். அதனால் அவர்கிட்ட வாங்க. அவருடைய திரு ரத்தம் இந்த வேளையில் உங்கள் மீது தெளிக்கப்படட்டும். இயேசுவின் திரு ரத்தம் மாத்திரமே உங்களுக்கு விடுதலை தரும். அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு அவர் மரித்திருக்கிறார். உங்களுக்கு எவ்வகையான பாவ கட்டுகள் இருந்தாலும் இந்த வேளையில் இயேசுவின் வல்லமையான நாமத்தின் நிமித்தமாய் இதோ பரிசுத்த ஆவியானவர் அந்த கட்டுகளில் இருந்து உங்களை விடுதலை கொடுப்பாராக. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் இந்த வேளையில். அப்படிப்பட்ட கட்டுகள் எல்லாம் உடையட்டும் இந்த வேளையில். இயேசுவின் வல்லமையினால நீங்கள் அந்த பிசாசுகளை துரத்தி அடியுங்கள். இனி ஒரு காலம் பிசாசின் குரல்கள் எனக்கு கேட்க கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்க. அந்த பிசாசுகளை விரட்டி அடிங்க. கடவுள் உங்களை எதற்கு அழைத்தாரோ அதற்கு நிற்கப்படி பலன் பெற்றுக்கொள்ளுங்க. இதோ அனைத்து பிசாசுகளும் என் வீட்டிலிருந்து வெளியேறட்டும்னு நீங்கள் வாயறிக்கை செய்யுங்க. இந்த வேளையில் வாயை திறந்து என் வீட்டில் இருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும்னு சொல்லுங்க. அவை கீழ்ப்படியும். உங்கள் உள்ளத்தை விட்டு வெளியேறட்டும்னு சொல்லுங்க, கீழ்ப்படியும். உங்கள் குடும்பத்தாரை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுங்க, அது கீழ்ப்படியும். உங்கள் பிள்ளைகளின் மீது நிழலிட்டு இருக்கிற
அந்த மனித ஆவிகளிடம் சிக்கி இருக்கிற பிசாசுகளை அனைத்தையும் வெளியேற்றுங்க. இதோ அது கீழ்ப்படியும். உங்களில் இருப்பவர் பெரியவராய் இருக்கிறார். இந்த வேளையில் இதோ உங்களுக்குள் இருக்கிற அத்தனை தீமைகளையும் அவர் விரட்டி அடிக்கிற வேளை இது. ஆண்டவரிடத்துல வரலாமா? இதோ இந்த வேளையில் உங்களுடைய மனமாற்றத்திற்காக ஆண்டவரிடத்துல வாருங்க. ஆண்டவரே, என்னுடைய பாத்திரம் அழுக்காக இருக்கிறது, நாள்பட்ட அழுக்குகள் இருக்கிறது. நான் எல்லோரிடத்திலும் குற்றம் குறை காணுகிறேன், எல்லோரையும் நான் குற்றப்படுத்தி பார்க்கிறேன். என் உள்ளத்தில் இருக்கிற தவறுகளை நான் காண்கிறேன். மற்றவர்கள் எல்லோரும் தவறு என்று நினைக்கிற என்னுடைய குற்றங்களை நான் காணுகிறேன். மனம் மாற விரும்புகிறேன் என்று சொல்லி வாருங்க. எத்தனையோ பேரை நீங்கள் காயப்படுத்தி இருக்கலாம், மரியாதை குறைவாக நடத்தி இருக்கலாம். இதோ அவர்கள் எல்லோரையும் நினைவு கூர்ந்து உங்களுக்காய் அவர்கள் கிருபை பெற்றவர்களாய் உங்களை நோக்கி வந்திருக்கக்கூடும். உதாசீனப்படுத்தின அந்த நேரங்களுக்காய் மனம் மாறுங்க. இந்த வேளையில் கசந்து ஆண்டவரிடத்துல அழுது மன்றாடி அவரிடத்துல உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை என்று சொல்லி கேளுங்க. மனம் மாறுகிறவர்களுக்கு, தன்னை மாற்றிக்கொள்கிறவர்களுக்கு, எல்லா விதத்திலும் உடைந்து வெளியே வருபவர்களுக்குத்தான் இன்றைக்கு ஆண்டவர் பெரிய வல்லமையை தர காத்திருக்கிறார். நான் மாறவே மாட்டேன், எனக்கு இன்னும் உணர்வு வரலன்னு சொன்னீங்கன்னா அவருடைய கிருபையை கேளுங்க. எனக்கு சீக்கிரமாக வெளியே வர்ற உணர்வை தாருங்கன்னு சொல்லுங்கள். நம்முடைய நாட்கள் எண்ணப்பட்டதாக இருக்கிறது. எந்த நாளில் நம்முடைய வாழ்நாள் முடியும் என்று தெரியாது. அதற்குள்ளாக மனம் மாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் காயப்படுத்தின வார்த்தைகள், சம்பவங்கள், சூழ்நிலைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. நான் தவறு செய்திருக்கிறேன், நான் மனம் மாறுகிறேன் என்று சொல்லி பாருங்க. மனம் மாறுகிற ஒப்பு கொடுத்துக்கிற உள்ளங்களை, இனி திரும்ப மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லுகிற உள்ளங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வருகிறார். இதோ மனம் மாறுகிறேன், நான் அவர்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லுகிற உள்ளங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் இனி ஒளிஞ்சு ஓட மாட்டேன், நான் உள்ளது உள்ளபடியாக அதை எதிர்த்து நின்று நான் போராடி என்னுடைய ஆதி நிலைக்கு நான் திரும்புவேன்னு ஒரு முயற்சி எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் வருகிறது. இதோ அவருடைய கிருபை மேலானது, அவருடைய இரக்கம் மாத்திரமே மேலானது. அவருடைய இரக்கத்தினால தான் நம்ம வாழவே முடியும். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற வேளை இது. இதோ தொடர்ந்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த மனித ஆவியிலும் அல்ல, தீய ஆவியிலும் அல்ல, பரிசுத்த ஆவியிலே நிலைத்திருக்க எனக்கு அருள் தாரும்னு கேட்கலாமா? உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க அருள் தாரும், தாழ்மையாய் நடக்க அருள் தாரும். இதோ எனக்கு கொடுத்திருக்கிற பணியினை செய்ய எனக்கு அருள் தாரும். முதலாவதாக உம்மை வைத்து நான் உம்மிடத்தில் கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு செவிகளை திறந்து விடும். தீய ஆவிகளின் குரல்கள் எனக்கு கேட்காமல் போவதாக சுவாமி. என்னை நீர் நேசித்தபடியினாலே என்னை நீர் அபிஷேகித்திருந்தீர். என்னை நேசித்தபடியினாலே எனக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருந்தீர். அந்த பொறுப்புகளை நான் செய்யும்படி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு அவரிடத்துல வரலாமா? இதோ ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினாலும் தாங்கள் பகர்ந்த சான்றினாலும் அவர்கள் பிசாசை வென்றார்கள் என்று பார்க்கிறோம். என்னுடைய சாட்சியத்தினாலே, என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை கொண்டு நான் மீண்டும் எழுந்து நிற்பேன். நான் அவனை வெல்வேன் என்று முடிவு செய்து எழுந்து நில்லுங்கள். இதோ அவர்கள் தங்கள் உயிர் மீது கூட ஆசை வைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த உலகத்தின் மீது ஆசை வைக்காதீர்கள், உறவுகளின் மீது ஆசை வைக்காதீர்கள். மாறாக ஆண்டவரின் மீதே நாட்டம் கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையின் மீது நாட்டம் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பாதையில் தனியாக நடந்து செல்ல கைகளை பிடித்து கொண்டிருக்கிற அனைத்து தீய சக்திகள், இந்த உலகத்தின் ஆவிகளை நீங்கள் கைவிட்டு விடுங்கள். ஆண்டவரை மட்டும் நம்பி, அவருடைய கரத்தை மட்டும் நம்பி நீங்கள் நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். யாருக்காகவும் தீய காரியங்களுக்கு பரிந்து பேசாதிருங்கள். ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள். நான் நேர்மையான உள்ளத்தோடு இருப்பேன் என்று சொல்லி நேர்மையான பாதையை நோக்கி செல்லுங்க. ஆண்டவருடைய இறுதியான ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும். இந்த வேளையில் இந்த உலகம் பொல்லாத ஆவிகளினால் நிறைந்திருக்கும் பொழுது போகையிலும் வருகையிலும் நமக்கு பாதுகாப்பு தேவையானதாக இருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரே, என் போக்கிலும் வரத்திலும்
உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். இதோ என்னுடைய வீட்டில் பொருளாதாரம் தங்கட்டும் சுவாமி. இந்த தீய ஆவிகளுடைய தொல்லைகள் என் வீட்டிலிருந்து ஒழிவதாக, ஒளி என் வீட்டிற்குள்ளே வருவதாக, நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் உம்முடைய சுத்தத்தின்படி இருப்பதாக, பணத்தாசைகள் எல்லாம் எங்களை விட்டு வெளியேறட்டும். இதோ நீயோ கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தைக்கேற்ப மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தை நீர் தந்தருளும். கீழ்ப்படுதலின் ஆவியை எங்களுக்கு தாரும். இதோ மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற எண்ணங்கள் எங்களை விட்டு வெளியேறட்டும். இதோ பூரணமாய் உம்முடைய அமைதியும் சமாதானமும் எங்களுக்குள்ளே வரட்டும். இதோ எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். வெகு விரைவிலே உம்மிடத்தில் மனம் மாறி வர நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த வேலையை கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்கள் மீது காட்டின இந்த கிருபையின் நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிற உள்ளத்தோடு வந்து நீர் செய்த அனைத்தையும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்தி உங்களுக்கு முன்னும் பின்னும் காவலாயிருந்து உங்களை வழி நடத்துவாராக. God bless you all.